அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நினைத்து பார்க்க முடியாத அரசியல் மாற்றங்களுக்கான அடிப்படை மக்கள் போராட்ட சக்திகள் மீது பின்கதவால் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள நவ தாராளவாத பொருளாதார அடியாளான ரணிலின் வருகையும் மக்கள் போராட்ட சக்திகள் மீது அந்த அதிகார பின்புலம் கட்டவிழ்த்து விட்டிருக்கும் ஒடுக்குமுறைகளையும் அச்சமூட்டும் இராணுவ நடவடிக்கைகளையும் பற்றி பேசுவதே இன்றைய கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். மாற்றத்திற்காக அதிகார மேலாண்மைக்கு எதிராக முன்கையெடுத்து போராடி வந்த போராட்ட சக்திகளை கைது செய்வதும் அவர்கள் மீது தடைகளை விதிப்பதும் அச்சுறுத்துவதுமாக தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்தை இன்றைய ரணில் ராஜபக்ச அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையை சுயாதீனமான அரசியல் சமூக சக்திகள் எதிர்ப்பதும் தொடர்ந்து குரல் கொடுப்பதும் அங்கு களத்தில் இந்த மக்கள் உரிமைகளுக்காக போராடி வரும் போராட்ட சக்திகளுக்கு பலமாக இருப்பதும் எமது ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதும் அரசியல் சமூக ஜனநாயக சக்திகள் என்ற வகையில் நம் அனைவரினதும் கடமையாகும். இப்போராட்டத்தில் முன்னணி பாத்திரமாக செயற்பட்டு வந்த போராட்ட சக்திகளின் அரசியல் அம்சங்கள், அவர்களுடைய கருத்து நிலைகள், எங்களுக்கும் சில வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் நம் எல்லோருக்கும் இருக்கின்றதான். ஆனால் அந்த விடயங்களை எதிர்காலத்திலும் சமகாலத்திலும் அவர்களுடன் பேசி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுத்தான் நாம் அதனை மாற்ற வேண்டும். இப்போது நமக்கு முன்னுள்ள தெரிவு மீண்டும் வேறொரு வடிவத்தில் ரணிலை முன்னிறுத்தி போராட்ட சக்திகளை தந்திரமாக ஒடுக்குவதற்கும் அதன் வழியாக உண்மையான மக்கள் போராட்டத்தை நசுக்குவதற்குமாக இன்றைய ரணில் ராஜபக்ச அரசு முன்னெடுத்து வருகின்ற இந்த விடயங்களை உலகில் நாம் எந்த பாகங்களில் இருந்தாலும் ஒன்றாக இணைந்து முறியடித்து முன் செல்வதற்கான வழிவகைகளை, வேலை திட்டங்களை பற்றி பேசுவதும் கலந்துரையாடலில் ஈடுபடுவதும் மிக முக்கியமாகும். ஆகவே இந்த நிகழ்வின் ஒழுங்கமைப்பை பற்றி நான் சொல்கின்றேன். இங்கு பேச நாங்கள் அழைத்திருக்கின்ற 2 பிரதான பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள். தோழர் சுனந்த தேசப்பிரிய அவர்கள், BA காதர் அவர்கள். அவர்களுக்கு 25 நிமிடங்களில் தொடக்கம் 30 நிமிடங்கள் உரைக்கான நேரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2 அமர்வுகளாக இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் அமர்வில் தோழர் சுனந்த தேசப்பிரிய அவர்கள் பேசுவார். அதன் பின்பு அவருடனான கேள்விகள், கலந்துரையாடல்களில் களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இரண்டாவது அந்த உரையினை தமிழில் சாரம்சமாக தோழர் சுசீந்திரன் அவர்கள் வெளிப்படுத்துவார். அதன் பின்பு நீங்கள் அவர்களுடன் கேள்விகள் கேட்கலாம். இரண்டாவது அமர்வாக BA காதர் அவர்கள் இங்கு பேசுவார். சுனந்த அவர்களுடைய தலைப்பு பீப்புள் ஸ்ட்ரகிள் இன் ஸ்ரீலங்கா, ரணில் ஆன்டி டெமோக்ராட்டிக் எக்ஷனை பற்றி அவர் பேச இருக்கின்றார். இரண்டாவது அமர்வில் BA காதர் அவர்கள் ரணிலின் முள்வருகையும் அறகலைய பின்புல நகர்வலும் என்ற தலைப்பில் BA காதர் அவர்கள் பேச இருக்கின்றார். இந்த நிகழ்வினுடைய யாரும் இடையில் பேச கூடாது. இது நிகழ்வு ஒளிப்பதிவாகின்றது. நடராஜா சுசீந்திரனின் முகநூலில் நான் இப்பொழுது உங்களுக்கு போடுகின்றேன். அதில் நேரடியாக ஒளிபரப்பாகின்றது. தயவு செய்து நாங்கள் இந்த மக்கள் மயப்படுத்துவதற்காகவும் மக்களுடன் உரையாடுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். ஆகவே உங்களுடைய முகநூலில் தயவு செய்து நடராஜா சுசீந்திரனுடைய முகநூலில் இருந்து தயவு செய்து இதனை நீங்கள் பகிர்வதினூடாக பெருமளவிலான மக்களிடம் இந்த நிகழ்வை, இந்த உரையாடலை கொண்டு சென்று சேர்க்கலாம் என்று நம்புகின்றோம். Now starting the first session, the speaker is Comrade Sunantha Desapriye. He will speak in English for
25 to 30 minutes. Friend Susindran will summarize his speech in Tamil. Susindran will first describe the nature of the discussion and Sunanda will make his speech. Now I will call Susindran and Sunanda. Susindran, please. நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணுங்கள். So, dear friends, I think I can directly talk to Sunantha because he is the only person we would not understand Tamil. So, welcome, Sunantha. Our friends all certainly know that we have successfully organized Zoom meetings from the last entire pandemic period to economic crisis and governing disaster in Sri Lanka. Our resource persons, well-known political leaders, community leaders, journalists, and other intellectuals from Sri Lanka and all over the world, we have invited and successfully organized this meeting. And that means we try to understand A to Z of for the crisis in Sri Lanka, economic crisis, and after that, the all disaster and collapse of the nature. So we are, for the time management, we following some rules. This session is going to be divided two parts. First part, Sunantha is going to speak. You share your points, and second part, Comrade B.A. Kader is going to speak. And there is every person have to introduce and then first point out. He is going to, he or she going to ask a question or some suggestion or comments, going to give some comments. So that is the rule. Please don't interrupt in between. You are given, Sunantha, you are given 25 to 30 minutes. Please go ahead. Susi, with the translation, I should speak 15 minutes, right? No, summarize. Your time is 25 to 30 take minutes. Your time. You can go. You summarize at the end or at the end of your speech, I can summarize your speech because I'll take 20 minutes or something. Then you have 10 minutes. Okay. Is that okay? Okay. Okay. Good afternoon, comrades, colleagues, and friends. I'm very happy that I have been invited to speak to you on the topic that is very close to my heart. Although I'm in Geneva, I've been living on the protest site almost day and night. I'm talking to them and reading them and redistribution and doing all kind of things to see what we can do in this situation, how we can get some results. Okay, if we look at the people's struggle, I think I will just go, it has a very specific features. We can look at it. It's a spontaneous struggle. This was not organized by one group and mainly organized through the social media, not organizational networks. And no organized leadership. The first time, I think, in Sri Lanka, there has been this big mass movement took place without seeing one organized leadership. And from the beginning, what we saw was very encouraging, that male-female participation. I have never seen in Sri Lanka this much female participation in a mass struggle before go home protest movement start. And at the same time, we saw lots of Muslim participation because Colombo has a sizable amount of Muslim population and they are very mixed with the Sinhala people, and not like Tamil population. They are a bit live in secluded areas. But Muslim participation was very striking from the beginning. Muslim girls, boys, and everyone was doing lots of things and supporting financially participation.
And as I said, Tamil participation was insignificant. I am not going to talk about it. I think you know better than me why it happened like that. And the feature we saw is that actually it's a middle class, upper and low middle class. I have never seen actually girls wearing shorts and shoes coming to a protest. We always going about bata slippers to protest and sandals. But this, when I saw that, you can see that they are wearing shoes and shorts and t-shirts, and it's a completely different class. And this brought complete different, I think, rhythm into the struggle, the protest movement, because it's a new group of people. We have never seen that. It's not Sunantha and someone like every day shouting at in front of Fort railway station. New group of people speaking to the people of Sri Lanka. And they have such a determination. And, you know, I never thought that we can have Occupy movement in the country. And we never tried it. But they had a determination. And creativity. It has brought such a creativity. There's a special YouTube channel with songs in Tamil and Sinhala. Songs about the struggle. I have never seen that happening in the country. And broad support. You know, all my family who has never been into my extended family, who have never been to a protest, came from like 50 kilometers, and whole family stayed there a whole night. It became part of the society. Everyone thought we have to be part of it, because it was very non-discriminative, and anyone can participate, from Muslims to Tamils to girls to monks to Christians to LGBT community. Anyone can participate. Nobody was barred, stopped coming there. It's a complete non-discriminative, and the first time in Sri Lanka, this size of struggle happened without using either north and east, without ethnic issues as a main issue. In both sides, mass struggle, mass movements has happened on ethnic lines. This did not have any ethnic issues as their main demands. You know, and you all know that, you know, hashtags. So the hashtag go home quota. It became the most popular hashtag. That shows that there is social media, influence social media in this. And as we all know, the reasons for economic hardships as never before, and corruption of Rajapaksa regime. It's embedded. Everyone knows that the Rajapaksa regime is a man-made crisis, especially Gota and Rajapaksa's made crisis. And other than that, I think economic issues, there was a stippling social environment in the country. People didn't feel freedom. That if you look at the early days of the Gulf side, there's such a freedom. Everyone can mix, everyone can sing, everyone can dance in that. It gives like a European environment, European, you know, a kind of an evening environment at the Gulf. It's a completely different from the earlier thing. So it is a youth, new, creative struggle. I think that's why it was called struggle of love. Because it was called struggle of love, they had one very important policy, non-violent. You know, when I go for a protest, I always see hope police come and start a fight. We call gatiyak nayata. There's a no-go if police doesn't come and hit us, we can't shout at them. But this struggle of young people were completely non-violent from the heart. Violence happened, but not by the organized groups. They were spontaneous violence and outside. Non-violent, struggle is non-violent very much. That is the reason that it became so popular. I think that's a very important point for all of us to learn. Because I think this discussion, we should try to see what are the lessons to be learned. Because this is not going to be the last struggle we are facing, and there will be many more struggles will come in Sri Lanka. So it's very important that we see that younger generation not getting into violence and determined to have a non-violent struggle. And that's, I think, that the path to be taken, that they have shown that. On the other hand, I think the struggle, if you look at, I think one of the major achievements is it's broke down Rajapaksa Sinhala Buddhist hegemony. Nobody thought that you can go to the street and say, go home. Rajapaksa go home. Rajapaksa Nakia, Maina. Nobody thought that there will be space in Sri Lankan society, in Colombo, in Kurunegala, Gol, Matara. People can come out and say, go home. Rajapaksa go home. Rajapaksa, all kinds of things. That broke. Rajapaksas felt Sri Lankan society as a prisoners. Nobody could talk again. They had such a hegemony, but it was broken by them.
young people. Now there's no Rajapaksa Sinhala Buddhist hegemony. And at the beginning also, you saw that at the beginning also there was a kind of criticism towards Buddhist monks who supported Rajapaksas. Yeah, then I think this we have to see that, you know, the struggle may not achieve its complete victory, but I think what is most important, two elements of the struggle is non-violent spontaneous struggle and breaking down the Rajapaksa hegemony. That people wait for such a long time. That's a huge achievement from any point of view. And we all know that how struggle started. You know, as I said, when I saw that on the Facebook page, actually the spontaneous struggles. If I look back, only struggle I can think about people coming from their own without organizing. When 1992, as a Yuktiya newspaper, we organized a campaign called Richard Rajini Commemoration. We had against the Premadasa regime, and we had a run from where Richard's body came ashore in Moratur to Colombo. When we came to Victoria Park, it was full of people, not organized people. That's the first experience I had. That shows that you have to really catch the burning issue of the people, and people wanted to oppose Premadasa, and everyone came for that. And we had artists and everyone coming and singing and speaking at that meeting. After that, I think, if you look at against the Sirisena Rajapaksa constitutional coup in 2018, October, then actually these young people, I think that's where this idea of young people are coming out their own started. They draw their own posters. You know, we always draw posters to give to everyone. But that place, everyone drew their own poster. Everyone had freedom to say what they want to do that. These are the origins of this, you know, it snowballed. Origins of smaller struggle that snowballed into huge struggle. When 9th April, they said they are going to Golfest, not to go home. I thought this is going to be a joke. This will not happen. But they did. They had camps, they had tents, and they started food and everything. They started doing that. That's unprecedented in Sri Lanka. I think it's very open, inclusivity. You know, it's kind of everyone thought in the country this is a dream coming true. People I know, people who want to protest Rajapaksas. As we know, I will go very fast and come to the issue of Ranil. But on 9th May, when the Mahinda Rajapaksa organized, I actually did a report on that, how much Mahinda Rajapaksa is accountable to this attack. That was completely organized by Mahinda Rajapaksa. That also happened never before. Prime Minister organized a violent attack from his own official residence on peaceful protesters. And then people's sympathy came out and became violent. That's a very unfortunate incident that happened. I think that is a kind of black mark on the struggle. But that was, I know people from my area, Kurunagal, who went and burned houses. They're 20-year-old youth. They are very young people who are angry what happened at Golfest, because they have been to Golfest. They love Golfest struggle. So they were so angry and they start burning. That was, I think, one of the unfortunate incidents that happened. If we could have organized that, not to do that, I think struggle would have jumped by leaps and bounds very quickly. But after 9th, everyone thought Ranil Rajapaksa became Prime Minister. Everyone thought, oh, it's over now. I personally thought there will be no struggle. I talked to lots of my friends around the country, said it will be very difficult to get people back to the streets because Ranil betrayed the struggle at the height of that. If Ranil did not take the prime ministership for 3-4 days, Rajapaksas didn't have a person to be appointed. Then they had to talk to the protesters. They had to probably go for a real all-party government with some other prime minister. But Ranil was Rajapaksa's friend from the beginning. Between 2005 and 2019, Ranil blocked all cases against Rajapaksa. There is a class, an elite, and that's why they picked up Ranil Wickremesinghe to lead as the prime minister. Then we thought this will not happen, but only 2 months in June, some of my friends said, if I put a post, nobody even share it against
against Rajapaksas nowadays. It's finished. But 9th July, when it organized, we all saw how much happened. They say at least 1 million people came to Colombo. That was the revolution. If all we had dreamt of a people's revolution, not armed revolution, that was the day I think the revolution took place in Sri Lanka. 9th July. People, my eldest daughter, personally, I'm speaking of personal experiences. My eldest daughter and her partner came from Kurunagal to participate, and they walked every day 12 kilometers up and down. They went 5 o'clock in the evening, came home at 2 o'clock in the evening. This was the pattern that young people, young couples participated in the struggle. And on the day of attack, all of them are there, on 9th July. And that we really, I don't know, most of us, have dreamt of revolution, and we are in our younger days, we all thought revolution will take place. But when it was happening, none of our organization at the lead, nobody could give a kind of leadership to this struggle. It is spontaneous. That's why I think they occupied President's house and temple trees. They are very daring acts. Any revolution, these are, I would say, daring acts that could have changed the complete course of the country. But there was no leadership. That was one of the, I think, weaknesses. But it's very difficult to go leadership. I don't know. You may have a discuss. You will have to discuss it. We all have to discuss it. If such thing happened, where is the leadership? We all accepted what is called the Peretugami Paksaya and frontline pioneering party to lead, and nobody could do that. And but revolution anyway took place. I think that was revolution took place, and that's why Gota has to go. We know how Gota left, and he was afraid his life. But to be fair to him, I have to say that he did not want military to shoot. He knew that if he shoot, hundreds will be dead. Then that would have been the end of whole Rajapaksa family. Whole Rajapaksa family would have been finished if that happened. Either he had it, he had intuition, or someone told him, don't shoot at the people. If he shot them, people are gone out, completely mad and gone violent. So I think we have to be fair that Gotabaya all his sins, but he did not order to shoot people. And military asked, shall we shoot? He said, no, I will leave. Then he left. But then came, we know what happened, Ranil Rajapaksa. He started doing all kinds of things. Ranil is a more seasoned politician and know how to use the military. So that's how he started using the military. He became Prime Minister at 13, and he started to get people from other parties. He had no genuine desire to establish a all-party government. That we all know that I think most of us not part of these established political parties. But at this time, if you want to carry Sri Lankan people with hardship that we are going to face, we all know that IMF, World Bank will give very stringent conditions to get out of this kind of situation. Every country that went into bankruptcy that they had to go through very difficult situations. We know Greece what happened, Argentina what happened, and Lebanon what's happening. And to go through this road, you need really genuine all party, and with these young people, protesters. I mean, not all party. Actually, Chandrika Kumaranu came out a very good proposal at the beginning. Now, although she seemed to be pro-Ranil, but she said there has to be 100 people, civil society, institution that will work with the cabinet, she said. That as a concept, I think it's a very good concept. If we want to get out of this crisis in Sri Lanka, we need to get the support of the people. We need to completely paradigm shift of thinking. Because I also agree that we have Sri Lankan people have a very strong feeling of entitlement. We think that government should support jobs, government should give everything to us, and government should do that. It's I don't know how it comes, but very strong entitlement feeling. And with that feeling, we will never be able to get out of this crisis, because crisis will, of course, lower classes will feel much harder than the richer classes. They will get more money. We are the people who are going to suffer.
And how do you get out of it? That's why Ranil Wickremesinghe failed, I think. He should not have taken the job. He should have said, no, let's ask Parliament to get a new Prime Minister and new all-party government, and get a mechanism that young people could have participated. That was the opportunity we missed. That was the opportunity. We had the opportunity 9th May and 9th July. In both opportunities were destroyed by Ranil Rajapaksa because he's elite, he's arrogant, he's to the end neoliberal. He in Ranil Wickremesinghe's thinking, there's no concept called people. There's no people in him. He thinks everyone can be manipulated, because I have talked to him. At the peace time, I can tell you the peace process time, we went and talked to him. Group of, sir, we said, we need to launch a campaign among the Sinhala people to get the support of the people. No, don't worry. Give me 2 weeks, I will manipulate everyone. That's what exactly he said. I said, I need only 2 weeks. I will get everyone on board. He thinks that everyone can be manipulated. For him, that this is, if you look at his, what is he doing right now? And how is military empowering military? Thinking he prorogued Parliament. For what? To come and give a Rajasana Katha, a throne speech. That's the only reason he prorogued the Parliament. There's no other reason. And so he is arrogant, as I said, someone who does not believe as a concept as a people. That's why he always failed. That's why he came very close, but failed. And now, the 20th, we all know that he became president with Rajapaksa's vote. And on the same night, he launched a military attack. And I don't think anywhere in the country, like it happened in Tahrir Square, they killed 10,000 people by Sisi. It was done by the military. Military come into power. But here, democratic political leader saying I am a democratic leader, launch military attack on peaceful protesters. So this is, and 3 days before that, he declared emergency, empowering military to take action. You must all have seen that, how military came and attacked them. They are completely camouflaged. You cannot recognize them. They came at 3 o'clock, 4 o'clock in the morning, close all the roads that even nobody can go away from that. They block them and start attacking them. This, I think, has never happened in Sri Lanka. In South Asia, even if you look at Burma, it's a different story. But in South Asia, this has nothing like that has happened. So Ranil Wickremesinghe's strategy seems to be now militarily suppress the protest movement. Now almost more than 20 activists, the leading activists, all are in hiding or in prison. And they have a travel ban on them. I don't think none of them want to go out. But student leaders, church leaders, civil society leaders, and independent, the so-called non-party protesters, they are all being haunted by the military. So they go, today there was a meeting by trade unions and protesters to plan 9th August, another round of protest. But to do that, the leadership has been now taken out by Ranil Wickremesinghe. What is he planning is what they did in 1989, when JVP uprising. What they did, killed completely JVP Central Committee. Only 1 or 2 was left alive. All others were killed. They picked them up and killed them. So party cannot come back. JVP has never been able to come back after that. Came back with Rajapaksa, only Rajapaksa vote in 2005. After that, JVP remains less than 10%. Because JVP doesn't have a provincial level leadership actually today. Very few. They completely destroyed it. Today, he is applying the same strategy to destroy the protest movement. If you look at, how can we understand that someone like Ranil Wickremesinghe, some of us thought that maybe a democratic reformist politician. We thought if he became the prime minister, because he went for the ceasefire agreement with LTTE,
But why can't we have a ceasefire with protesters? If you could have a ceasefire with the LTTE and almost a pro-LTTE ceasefire agreement, why can't we go and talk to the protesters? But now he's not even talking. Look at his ministers, what his minister is saying. And the Sarath Vidasekara, former admiral and coming from Ampara, you must have seen what he said. He said, anyone who has a fingerprints in presidential palace or temple trees will not be able to go abroad. If they are convicted, their whole generations will not be able to get a job. How can someone say that? How can punish my family for someone I have done? These are what they are saying. This is all very strong psychological operation. PSYOP, we call them. That's what happening. 2 dead bodies came into the app shop. One in Vellavata, one in Coalface within a week. Both young people. We don't know. This has not happened in recent times. Within a week, 2 dead bodies, young people coming. What we have to look, I'm not making any conclusions, but what you see that there is a very strong psychological operation. What this Prasanna said that they are kudukarim and they are drug addicts, all of them. They said, can 50,000 people come and change the government? We have to teach them a lesson. And Sanath Nishant, another thug politician, he openly said that we have to treat them like what we treated the insurgents in 1989. They literally want to kill them, arrest them and kill them. And they say that there was a discussion going on to again ban JVP and Frontline Socialist Party. I don't know if that will happen or not. You all know that yesterday police went to Frontline Socialist Party office looking for the student leader without any warrant. Police has a free hand to do anything. In Colombo, you know who is running the whole scene is Deshabandhu Tendakon. After 9th May attack, Attorney General ordered that he should be transferred from Western Province. He went for two weeks leave. He was not transferred. Now he's back. And Deshabandhu Tendakon and Minister of Police, Public Security, Tiran Alas, you know who is Tiran Alas, who gave money to the LTT on behalf of Rajapaksa. He has admitted that on record, on camera. So Tiran Alas has a newspaper. Deshabandhu and Tiran Alas work as a team. If you go a little below what you see, you can see that the network that has been prepared for a mass scale suppression. And if they succeed, there will be local level attacks on activists. It's very easy to isolate local level activists and threaten them, attack them. You attack 2 or 3 of them, nobody will come to a protest again. You all know that this can happen, but I don't know. I cannot predict what can happen, but what I see that Ranil Wickremesinghe has working on a plan. Plan is to destroy the protest movement and establish his rule as the president and run for next 2.5 hours. That's what he wants to do. And but on the other hand, the problem is, I think, he's not in a very good wicket. You must have seen that what Fitch Ratings has said. No, it is Fitch Ratings is an institution that is accepted by the American Fed, by everyone except they said that Ranil Wickremesinghe's government is more or less a Rajapaksa family government. Sunantha, because of that, there is a very strong possibility of mass unrest coming up. And without a stable government, nobody is going to give money. World Bank said, I'm not supporting World Bank or IMF, but I think in a situation in Sri Lanka face, without going to IMF, we cannot reschedule them. We have to do that. And that is really a bitter medicine we have to take. And for that, even we need to have a social peace. We need to have a political agreement. But Ranil Wickremesinghe cannot have that. He cannot bring other parties into the cabinet. He cannot bring social peace because he doesn't believe in social peace. So these are the issues I think that we face in Sri Lanka. At this time, what I think, what we really need is a new election.
because this parliament does not have mandate. That they does not represent people's ideas. But it cannot happen now. But that is what Sumanthiran, JVP, I mean TNA, JVP, some civil society organizations, National Peace Council, Jan Pereira, people are now saying that we need to go for a new election. And then young people, I don't know how probably young people can make their own party and contest. And if they are strong, even in city centers, they can get some seats. They can get some votes. People may vote because people don't want any other party. So in this but one reason that Ranil Wickremesinghe is not a good wicket is this, what I explained. Second is there's a huge campaign is building up against suppression. You must have seen that international professionals signed a statement, like even Charan has signed it. I saw that a lot of them signed it, and nearly 200. Today, 134 medical specialists signed a statement against the suppression. And FUTA, Federation of University Teachers Association, having a campaign, countrywide campaign against it, trade unions. So the suppression will give another chance for forces to come together. Ranil Wickremesinghe is actually giving another chance, I think, for protesters to come together, because nobody wants to see this protest taking place. So protest will continue, I think. We will find very difficult. Ranil Wickremesinghe will try to destroy the Aragale and bring some parties to him and go 2.5 years, and with the support of military and his own people. And 9th, in a week's time, almost 9th August, if another round of struggle takes place, I think that we will see how how much people will come, or it needs August they can do it, or September we have to wait for 2 years, because last time 9th May, it took 2 months for people to get together and come back. But now they want to do it 9th August, as far as I know. So struggle will continue. I think we need to see that how we can support the struggle. And on the other hand, as international community, international diaspora living in other countries, we need to think what we can do actually. What we can do. We should ask our governments in Britain, Germany, Switzerland, everyone. Okay, if you would support the government, tell them to be democratic. Tell them not to suppress. Tell them talk to the young protesters. Get an all-party government. We should have, I think, at least 5, 6 very strong demands. And as a community, I think for all of us, we should propose that. We should tell this to governments in our countries, because we have a duty, I think, to stop this suppression. We have a duty to stand by the protesters and get everyone into the protest. More people into the protest. Tamils, Muslims, men, women, everyone, as much as possible, and keep it peacefully. That should be our message. Non-violent, peaceful protest, and have a clear goals, and be ready to negotiate. And let's try to get Sri Lanka out of this difficult situation. And that should be, I think, our standpoint. It should start from, we need to get Sri Lanka out of this difficulty, because we are living in these countries. Most of us, it's not difficult for us. Somehow we manage. But in the country, I know, you know how much is a rice packet? I was talking to my wife, 350 rupees. I have a relative of my family living with us, going to university. She needs at least 600 rupees of bus every day. She needs 600 rupees at least to eat one day. And she had to pay 8,000 rupees just for a bed in 3 people living there. How can someone from village live there? So we need to get Sri Lanka out of this. That's our message. We know that Sri Lanka is struggling. We need to get Sri Lanka out of this thing, out of this difficult situation. For that, we should tell these countries, you have to take up these issues with the government. I think that's what we can do. Thank you very much. Thank you, Comrade Sunantha. இந்த அமர்வு முதலாவது அமர்வில் தயவு செய்து நீங்கள் கேள்வியையும் கருத்தையும் குழப்ப வேண்டாம். நீங்கள் சுனந்தவிடம் கேள்விகள் கேட்க விரும்பினால் உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்கள், அல்லது உங்களுடைய பெயரை சட்டில் போடுங்கள். அதனூடாகத்தான் நாங்கள் அழைக்கலாம்.
அதன் பின்பு நாங்கள் 2வது அமர்வுக்கு போவோம். நீங்கள் யாரும் கேள்வி கேட்பதற்கு முதலாவது கேள்வி கேட்பதற்கு தயாரில்லை என்று சொன்னால் நாங்கள் கருத்துகளுக்கு போகலாம். தொடர்பாக பெருமாள் அவர்கள் கேட்டிருக்கின்றார். சம்மரிக்கு பிறகு சுந்தரோட சம்மரிக்கு பிறகு கேட்கலாம். நீங்கள் எந்த மொழியிலும் கேட்கலாம். குறிப்பாக தமிழ், ஆங்கிலத்தில் கேட்கலாம். சிங்களத்திற்கு இங்கு மொழிபெயர்ப்பாளர் இல்லை. ஏற்கனவே நாங்கள் அடுத்த தடவைகளில் இதனை நாங்கள் நிவர்த்தி செய்ய இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் எந்த மொழியிலும் உரையாடலாம். Firstly, do you have any questions asked to him, Sunantha? Secondly, we share the opinions with Sunantha and everybody. Now I'm calling the Sunantha. Please, Susan. ஓகே, மிக நீண்ட உரை. இந்த உரையினை நான் மிக சுருக்கமாகத்தான் இங்கே சொல்லலாம் என்று இருக்கின்றேன். சில குறிப்புகளாக மட்டும் சொல்லிக் கொண்டு போகின்றேன். இந்த மக்கள் போராட்டம் அல்லது மக்கள் எழுச்சி என்பதும் ரணிலுடைய காட்டி கொடுப்பு அல்லது ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு, ஜனநாயக விரோத போக்கு என்ற தலைப்பின் கீழ் நான் இங்கே உங்கள் முன் சில புள்ளிகளை தொட்டி செல்லலாம் என்று இருக்கின்றேன். முதலில் இந்த மக்களுடைய தன்னெழுச்சி, மக்களினுடைய போராட்டம் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்ப்போமானால், அது முதலில் தன்னெழுச்சியாக, அதாவது எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் அவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் என்பது, அதாவது இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்ட்ரகிள். அடுத்தது மிக திட்டவட்டமான தலைமையற்ற போராட்டம் என்பது அவர்களுடைய இன்னொரு முக்கியமான பாயிண்டாகவும். நாங்கள் பால்நிலை நோக்குவோம் என்றால் ஆண்களும் பெண்களும் இணைந்து, அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் கூடுதலான பெண்கள் கலந்து கொண்டது இந்த போராட்டத்தில் என்பதை நான் முதலாக இலங்கையில் இந்த போராட்டத்தை தான் என்பதை நான் காண்கிறேன். இன்னும் பன்மைத்துவ நோக்கில் நாங்கள் பார்ப்போமானால் அது முஸ்லிம் மக்களுடைய பங்கேற்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆண்களும் பெண்களும் இளைஞர்களுமாக அவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழ் மக்களின் பங்களிப்பு அல்லது பங்கேற்பு குறிப்பிடக்கூடிய அளவில் இருக்கவில்லை. பெரும்பாலும் இந்த சமூக ஊடகங்களுக்கு ஊடாக, வலைத்தளங்களுக்கு ஊடாக அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள், அவர்கள் அணிதிரட்டலை மேற்கொண்டார்கள். இதுவும் மிகவும் முக்கியமான அதாவது இன்றைய நவீன இளைஞர் சமூகத்தினுடைய போக்கினுடைய பாய்ச்சலை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னொன்று, இந்த நடுத்தர வர்க்கத்தின் 2 பிரிவினரும், அதாவது உயர் பிரிவினர், உயர் நடுத்தர வர்க்கத்தினரும், அடிநிலை நடுத்தர வர்க்கத்தினருமாக, அதாவது நாங்கள் ஸ்லிப்பர்ஸோட வார பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறோம், அவ்வாறே டிஷர்ட்டோடும் ஷோர்ட்ஸோடும் வருகின்ற பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு அதாவது இந்த எந்த விதமான வர்க்க பேதமின்றி இந்த நடுத்தர வர்க்கத்தினர் புதிதாக இந்த அரசியல் களத்தில் குதித்தவர்களாக காணப்பட்டார்கள். மற்றது அவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், மிக இளைஞர்களாக இருந்தார்கள். இன்னொன்று மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது, அவர்கள் வன்முறையற்ற அமைதி வழி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அமைதி வழி போராட்டத்தை மட்டுமல்ல, அதில் உறுதிப்பாடாகவும் இருந்தார்கள். அந்த அமைதி வழி போராட்டத்தை தான் நாங்கள் தொடங்க வேண்டும் என்று, அப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நடத்தி சென்றார்கள். அதேவேளை 9ஆம் தேதி மே மாதம் இலங்கையினுடைய பிரதம மந்திரியால், அதாவது மஹிந்த ராஜபக்சவால் ஏற்பாடு செய்யப்பட்ட அல்லது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டதன் பின்னர் தான் சில அசம்பாவிதங்கள் நடைபெற வேண்டியிருந்தது. மற்றும் அவர்களுடைய உறுதியான தீர்க்ககரமான உறுதியான போராட்டம் அவர்களால் நடத்தப்பட்டது. அவர்கள் எந்த அங்கலாய்ப்புமின்றி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள். இன்னொன்று, ஒரு கிரியா சக்தி மிக்க கலைத்துவமான போராட்டமாக அதை நாங்கள் இன்று ஐரோப்பாவிலோ அல்லது நவீன உலகங்களிலோ பார்க்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய தன்மை ஒரு கிரியா கலைத்துவமான போராட்டங்களாக இருந்தது. டான்ஸ் ஆடினார்கள், பாட்டு பாடினார்கள். கோத்தாகமையில் நீங்கள் போய் பார்த்தீர்களானால் அவர்களுடைய அந்த கலைத்துவமான போராட்டமாக இதை முன்னெடுத்து சென்றார்கள். மற்றது, இதனால் தானோ என்னவோ அவர்களுக்கு மிக பரந்த அளவில், தேசம் தழுவிய அளவில் அவர்களுக்கான ஆதரவு சக்திகள் திரண்டனர். இன்னொன்று, அங்கே புறக்கணிப்பு, டிஸ்கிரிமினேஷன்,
புறக்கணிப்போ ஒடுக்குமுறையோ அங்கே இல்லாமல் யாரும் கலந்து கொள்ளலாம், எவரும் கலந்து கொள்ளலாம், எந்த கோடும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதுமாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். இனவாதம் மற்றும் இனவாதம் அங்கே கிடைக்கவில்லை. இனவாதமற்ற போராட்டமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் மிகவும் இலகுவான வழியில் கோத்தா கோ ஹோம் என்ற ட்ரிபிள் ஜி வந்து மிகவும் இலகுவானது, எல்லாரோடும் கைப்பற்றக்கூடியது, மிகவும் இலகுவாக எண்ணக்கூடியது, கொண்டு செல்லக்கூடியது, போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு சுலோகமாக அதை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அது அப்படி அதன் பின்னர் அவர்கள் வந்து தங்களுடைய உண்மையில் ஒரு அடிப்படை தேவைகளுக்குத்தான், அதாவது பொருளாதார பின்னடைவு, பொருளாதார பற்றாக்குறை என்பதை விட பொருளாதார அடிப்படை தேவைகள் இல்லாமையினால் வந்து அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய தோற்றுவாய் அமைந்திருந்தாலும், பிறகு ஊழல் மலிந்த இந்த ராஜபக்ச குடும்பத்தை திரட்டி விடுவோம் என்கின்ற தன்மையில் அது உருமாற்றம் பெற்று இந்த போராட்டம் வந்து அதாவது சமூகம் திணறி போயிருந்த அந்த நிலையிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார்கள். இதில் இன்னும் ஒன்று நாங்கள் முக்கியமாக கருதி கொள்ள வேண்டியது, அங்கே இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்கின்ற இந்த என்ஜிஓக்களின் பங்களிப்புகள் அல்லது அவர்களது தலைமைத்துவம், அவர்களுடைய தலையீடு இல்லாத நிலையில் அவர்கள் சென்றார்கள். சோ அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் எதை சாதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த பெருந்தேசிய இனவாதத்தில் செழித்து மதாளித்து போய் வளர்ந்திருந்த இந்த ராஜபக்ச தனி ஆதிக்கத்தை அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். அது வந்து அவர்களுடைய அமைதி வழி போராட்டத்தை தொடர்ச்சியாக பேணி அதை உடைத்தெறிந்தார்கள். அன்பினை ஈர்க்கும் போராட்டமாக நான் இதை சொல்லலாம் என்று நம்புகிறேன். மிகவும் நாங்கள் வந்து அன்பை சொரியக்கூடிய போராட்டமாக அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இந்த மக்கள் எல்லாரும் வந்து ஒரு இலங்கை மக்கள் வந்து சாதாரணமாகவே ஒரு தேவைகளுக்காகவும் ஒரு என்ன வேண்டி திணி அல்லது இலவசங்களுக்காக காத்திருப்பவர்களாக, ஒரு சிறைக்கூடத்தில் இருப்பவர்களாக இருந்த போதும் கூட இன்று அந்த இதையெல்லாத்தை உடைத்தெறிந்து ஒரு தன்னெழுச்சியான அமைதியான போராட்டத்தின் மூலம் இந்த ராஜபக்ச சாம்ராஜ்யத்தை உடைத்தெறிந்தார்கள். இது எங்கும் காண முடியாத ஒரு முன்னுதாரணமான போராட்டமாக நான் பார்க்கிறேன். ஏனெனில் 1993ஆம் ஆண்டு நாங்கள் ரிஷாட் ராஜனிக்கான அஞ்சலிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்த போது கூட இந்த விக்டோரியா பார்க்கில் மிகவும் அஞ்சலி கூட்டம் நடத்தப்பட்டது. மிக பெருந்தொகையான மக்கள் கண்டு கொண்டார்கள். அதற்கு பின்னர் நான் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்னொன்று நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த சுலோகங்கள் வந்து, ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் வந்து அவர்களால் தயாரிக்கப்படவில்லை, ஏற்கனவே தயாரிக்கப்பட்டதாக அது இருக்கவில்லை. இந்த புதிய போராட்டத்தில் மக்கள் கொண்டு வந்தார்கள். தாங்கள் விரும்பியதை எழுதி, தங்கள் விரும்பிய சுலோகங்களையும் தங்களுடைய பதாகைகளையும் தாங்கி வந்தார்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிக்கட்டி பந்து எவ்வாறு தன்னுடைய உருண்டு தன்னை உருப்பெரித்துக் கொள்கிறதோ அந்த மாதிரியான ஒரு ஒன்றிணைந்த அழைப்பை கோரினிருந்த ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நான் காண்கிறேன். அதில் வந்து அந்த 9ஆம் தேதி மே மாதம் அவர்களுடைய அரசு அல்லது ராஜபக்ச குடும்பம், மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்திய அந்த வன்முறை அட்டாக்கு பின்னர் அவர்களுடைய அங்கே நடந்த சில அசம்பாவிதங்கள் அது கரும்புள்ளியாக மறைந்திருந்தனர். இந்த பிள்ளைகள் வந்து மிகவும் அதன் மூலம் கொதித்து போனார்கள், கோபப்பட்டு போனார்கள். அதனால் தான் எரியூட்டல் சம்பவங்கள் நடைபெற்றதாக நான் நினைக்கிறேன். சோ இப்பொழுது நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக இந்த ரணிலின் காட்டி கொடுப்பு ரணில் தற்செயலாக இதை ஏற்காமல் விட்டிருந்தால் கோத்தபாய ராஜபக்ச கட்டாயம் இந்த போராட்டக்காரர்களோடு பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருப்பார். அந்த வகையில் தான் ரணில் வந்து மிகவும் மிக மிக மோசமாக நடந்து கொண்டார். இந்த போராட்டத்தை வந்து அவருடைய எனக்கு தெரியும், ரணிலை நான் நேரடியாக அறிவேன்.
அவரோடு நான் பேசி பொழுது எனக்கு ஒரு 2 வாரங்கள் எனக்கு டைம் தாருங்கள், நான் எல்லாரையும் வந்து என்வயப்படுத்தி விடுவேன் என்றால், ஒவ்வொரு மனிதனும் விலைக்கு வாங்கப்படக்கூடியவன் என்பதுதான் ரணிலுடைய கருதுகோளாகவும் எடுகோளாகவும் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கான அனைத்து வகை நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். கோத்தாவின் ஒரு நல்ல செயலை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சுடும்படி இந்த போராட்டக்காரர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்யும்படி கேட்ட போதும் கூட வேண்டாம் என்றால் அப்படி அது ஒரு அவருடைய புத்திசாலித்தனமான ஏற்பாடு என்று நான் நம்புவேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அப்படி சுடுவதற்கான கட்டளை இடப்பட்டிருந்தால் முழு குடும்பமுமே இறந்துபட்டிருப்பார்கள். ராஜபக்ச குடும்பங்கள் உட்பட ஒரு 100 பேர் செத்திருந்தாலும் கூட இறந்துபட்டிருப்பார்கள். அந்த வகையில் ஒரு தியமன் சதுக்கத்து உதாரணமாக இது நடைபெறவில்லை என்பதிலும் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். அதே வேளையில் இன்று சுமார் 20க்கு மேற்பட்ட தலைவர்கள், மத தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாரும் வந்து இன்று அவர்கள் வெளிக்கிட முடியாத நிலைமை இருக்கிறது. அவர்கள் வெளியே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அவர்கள் வந்து 1989ஆம் ஆண்டு JVPயை எப்படி அழித்தார்களோ, 60 லட்சம் இளைஞர்களை கொன்று குவித்தார்களோ, அந்த மாதிரியான சிறு சந்தேகத்தின் கூட கொல்லுவதுதான் முடிவானது என்ற போக்கில் தான் இன்றைய அரசு செயல்படுகிறது. எனவே இந்த இவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு உளவியல் ரீதியான இந்த போராடும் மக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற உளவியல் போர் ஒன்றை இன்று தொடங்கி இருக்கிறது ரணில் அரசாங்கம். ஏனென்றால் நாளாந்தம் 1-2 இறந்தவர்களை கொண்டு வந்து ஆங்காங்கே காணப்படுகின்றன. இறந்த உடல்கள் மிகவும் இளைஞர்கள். அந்த இறந்த உடல்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு உளவியல் தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை விலக வேண்டும் என்பது ஒன்று எதிர்பார்ப்பு. இன்னொன்று, இன்று பாராளுமன்றத்தில் எல்லா வகை இனவாதிகளும் எல்லாரும் இனவாதம் கக்குகின்ற பேச்சுக்களை சொல்லுகின்றது. போராட்டக்காரர்களை இது LTTயினுடைய ஊடுருவல், இது வந்து புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற ஊடுருவல், இது மேற்கத்திய ஊடுருவல் என்றவாறான பிரச்சார முன்னேற்பாடான பிரச்சாரங்களும் இன்று முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு அதாவது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையை பாருங்கள். இந்த போராட்டக்காரர்களோடு ஒரு தமிழீழ விடுதலை புலிகளோடு கூட ஒப்பந்தம் செய்த ரணிலுக்கு போராட்டக்காரர்களை மதித்து அவர்களிடம் சென்று, அதாவது ஆரம்பத்தில் சந்திரிகா சொன்ன நாங்கள் ஒரு ஓல்பாட்டி எல்லா சகல கட்சி மகாநாட்டை சகல கட்சி அரசொன்றை நாங்கள் அமைப்பதற்கு ஆதரவாக இருப்போம் என்று சொன்னவர்கள் பின்னர் அதை மாறிவிட்டால், ஆனால் அப்படி இருந்திருந்தால் ஒரு 100 பேராவது சிவில் சொசைட்டியில் இருந்து சிவில் சமூகத்தில் இருந்து அங்கம் வகிப்பவர்களாகவும் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கவாதிகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை சேர்த்து நாங்கள் ஒரு கூட்டம் மக்களை அமைத்து அந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கை நழுவி போய்விட்டது. இன்று இனவாதிகள் வந்து தங்கள் கொக்கரிக்கிறார்கள். இன்னும் உள்ளூரில் இருக்கின்ற இந்த செயல்பாட்டாளர்களை பிரித்து, அவர்களை தனித்தனியாக பிரித்து அவர்கள் மீதான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைதான் இன்று இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் புதிய தேர்தல் ஒன்றுக்கான அறைகூவல் வர வேண்டும். புதிய தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டும் என்பதற்கான அறைகூவல் நமக்கு வர வேண்டும். இந்த பாதாளத்தில் விழுந்திருக்கின்ற இலங்கையை நாங்கள் வந்து கைதூக்கி விடலாம் என்ற மாதிரியான டிமாண்டுகள், எங்களுடைய கோரிக்கைகள். எங்களுடைய கோரிக்கைகளை சர்வதேசம் திரும்பி பார்க்க வேண்டும். சர்வதேசம் அவர்களுக்கு ஆதரவு வைக்க போகுது என்று சொன்னால் நாங்கள் சர்வதேச தேசங்களிடம் சொல்ல வேண்டும், இன்னென்ன நிபந்தனையில் இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்கக்கூடாது, இன்னென்ன நிபந்தனைகளில் இவர்களுக்கான உதவிகளை பெற வேண்டும் என்பதை வந்து நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அவ்வாறு செய்யலாம் என்பதும், இந்த தொடர்ச்சியாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த மக்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோமாக. நன்றி. நன்றி. மிக சிறப்பான செம்மையான அரசியல் அனைத்து உள்ளடக்கங்களையும் கொண்ட மொழிபெயர்ப்பு. இங்கே இது கேள்வி நேரம், தயவு செய்து குழப்ப வேண்டாம்.
கேள்வி இந்த உரை தொடர்பாகவும் ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்க என்றால் you ask the questions to சுனந்த தேசப்பிரியா, காம்ரேட் சுனந்த தேசப்பிரியா. இப்பொழுது 3 பேர் கையெழுத்திருக்கின்றார்கள். தோழர் வரதய பெருமாள் அவர்கள், ஜூட் சுதர்சன், ரிசார்ட் யூசுப் அவர்கள். தயவு செய்து கேள்விகள் 3 கேள்வி இருந்தால் 3ஐயும் கேட்க வேண்டாம், 1ஐ கேளுங்கள். பிறகு நாங்கள் அடுத்த சுற்றில் நேரம் இருந்தால் அதனை கேட்கலாம். எது உங்களுடைய பிரதான கேள்வியோ அதை கேளுங்கள். தோழர் வரதய பெருமாள், ப்ளீஸ், கேள்வி இருந்தால் மட்டும். Very nice. நீங்க ஆங்கிலத்திலே காயுங்க, சுனந்தர பேசுங்க. Nice presentation. So thank you for that. And my question is, these leading personalities of this Aragale movement, are they restricted in Colombo or for some particular towns, or they are expanding their footholds throughout all the towns and the villages? Because to become a people's movement, I think this movement, or that is the parties behind that, they have to go for a wider network of the people. That is what I feel. Is there any kind of movement, or is there any kind of programs going on? This is my question. Yeah, please, Sunantha Saudariya. Okay. I don't know exactly how things work inside, but what I see that, this Danesh Ali, who was arrested from the airport in the airplane, is coming from Kurunegala. He's not a Colombo Muslim. He's from Kurunegala. He's a Kurunegala Muslim. And if I look at, I know there's a leadership in the movement, but outstation leaders have decided to remain in their own areas. Like Kandi, there are real people's leaders, but they run their own Gotagama and Gol and Kurunagala and Nigambu. So in that sense, the younger people from the university, I think students and others may have come, and some JVP and Peratugami, the frontline party. But otherwise, I think the leaders from other areas are remaining in their own. There's no real coordination between different Gotagama sites. There's no meetings. Every Gotagama village. Yeah. Exchange of ideas. Yeah, your connection is. If they did that, yeah, they could have probably, I think, built leadership. That didn't happen. Okay, thank you. Well, சுசி முண்டையும் ஒண்டா செய்யுங்க. நீங்கள் 3 பேரையும் கடைசியா சமரஸ் பண்ணுங்கள். அடுத்து ஜூட் சுதர்சன், ப்ளீஸ். ஜூட் சுதர்சன், கேள்வியில் மட்டும் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. Hello everybody, good evening. I am Jude Sudarshan from Klinachi. Mr. Sunantha, thank you for your presentation. I want to ask one question regarding the role of the Buddhist leadership, the organizational Buddhist leadership, because we could see some of the Buddhist clergy during the protest time before the military actions taken by the Ranil government. But we don't know what is the official position of the institutional Buddhist leadership before and even now, because there is a total silence. We didn't hear anything from them. What do you think? I think at the beginning, one reason that from the beginning there was internet problem. Monks away, and at the end, Buddhist monks tried to capture the leadership. They understood that the leadership going away from them. Country. Then they issued a statement saying Gotabaya Rajapaksa should leave. They even give a date to him. They started the Satyagraha in Colombo. A few hundred. They gave a date for Gotabaya to resign. So these are coming from actually the Kandi Buddhist monks. They issued a statement saying government should
resign, but still their position is. Oh, sorry, Sunanda, we couldn't hear you well. I think your Yeah, internet yeah. is giving trouble. Sunantha Sadra, can you off your video camera, please? Religious Yeah. leaders have been very strong. Yeah. Came, I think, hundreds of Buddhist monks. Mr. Sunanda, can you hear us? Yeah. Yeah, we couldn't hear you well. I think your internet issue. Can you switch off your camera and just talk over the mic? That's right. Yeah, Sunantha Saudra, you can answering without camera. Yeah. I put on Yeah. the camera. Let me see. Dr. Sudarshan, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நான் அவரோட நான் பேசுறேன், please. Sunantha Saudra. Yeah. Yeah. Oh, wait a minute. I come on my mobile. Yeah, that's good. சுவிட்சர்லாந்திலே இன்டர்நெட் பிரச்சனை சம்டைம் இருக்கிற இடங்கள். எங்களுக்கும் கரண்ட் போயிட்டுது, ஆனா ஏதோ போகுது. Okay. Yeah, Sunantha Saudra, please. Yeah. Yes. Shall I answer the same question? Yeah. You continue, please. Yeah. What I was saying that Buddhist monks at the beginning was not part of it, but in the later part they understood that Buddhist hierarchy, that they has to be part of it. Their leadership being kind of challenged by secular young people, so they issued a statement that Gotabaya Rajapaksa asking him to resign, even give him I think 7 days, and they started a satyagraha in Colombo. Government blocked them with military. They actually took orders blocking the roads, but still they did that. Few hundred of them came, and there were times that actually few hundreds of Buddhist monks came to the protest site. So I would say that like a Buddhist monks also part of the struggle. At least young monks have been part of the struggle to some extent. Yeah. மன்னிக்க வேண்டும், நேரத்தை கருத்தில் கொண்டு இறுதியாக நாங்கள் இந்த உரையாடல்களை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். உங்களுடன் கருத்துகள் இருந்தால் தயவு செய்து இன்பாக்ஸ் சேட்டின் ஊடாக நீங்கள் எழுதுங்கள். இது தொடர்பாக நாங்கள் மீண்டும் தேவை என்றால் சுனந்தி அவர்களை அழைத்து நாங்கள் பேசுவோம். இறுதியாக யூசுப் அவர்கள் ப்ளீஸ் இருக்கிறீங்களா? ரிசார்ட் யூசுப், only question please. Yeah, sure. Before I ask the question, I just want to introduce myself. My name is Rashad Yusuf, and I'm from London. And as we all do, like we watching the Sri Lankan current crisis at the moment, political crisis and the economic crisis. We all know the situation. There's nothing to be explained here. But so far, my concern is like all these. Whatever happening in Sri Lanka right now, we all know this Rajapaksa family is behind it. Either they are on the power or they are not in the power. Even Ranil Wickremesinghe is part of the Rajapaksa family. So my question here today, where do we start? These people who are doing the protest, they can be bought by these politicians. So whoever forming these, are you guys know anybody on the front line that we can go and help them, or do we form something? Where are we going to start? Because if we want to change all the parliament members, 200 and odd members in Sri Lanka, and we change the president, we don't want Ranil, we don't want Mahinda. Who is going to lead our country? Who is going to support these people? Who is on most of the protest people? They are all not genuine people. As you know, they're all drug users there, and they're all some people they don't want to. It's genuinely some people are protesting. Yes, of course we know that. But there are most of them, they just come for time pass because they have nothing to do. So this is my question. I clearly ask you again. Where do we start and who we support? Which form that we have to follow? Which organization or which people that we're gonna contact? Where we start? That's my question. Yeah. I'm afraid I had to disagree with you that there are drug users in the struggle, the protest. There has been no reports of anyone taking drugs at the protest site.
And I disagree with you again. People just go for the fun. That's also completely wrong. I know people who No, went there. no. Let me say that. Mr. Yusuf, please. Yeah. Let me speak now. Yeah, go on. Yeah. Okay, and I know people who went there, spending their money. Nobody drink there even. You know, nobody can have a beer there openly. Nobody in a tent. You can maybe there's no reports of drug. That is all Rajapaksa. You are against Rajapaksa, but you are using Rajapaksa arguments. That's the irony of here. Most of your arguments are coming from Rajapaksa camp. That's completely wrong, I think. These are the disinformation campaign launched by Rajapaksa. Then they're drug users. They go for fun. They are sleeping there. They have condoms, found condoms there. They're all disinformation campaign. I'm sorry to say that. And on the other hand, in a democratic country, we have to wait and see who people wants to come back to the parliament, who they vote. Some of the Rajapaksas will come back. Some of the Sajid's people will come back. If young people can form their own party, I don't know how many people will support them. That these are very difficult issues because parliamentary voting, parliamentary elections does not, we all know, always show the real representation of people. To win an election, you need lots of other stuff. But that's why we always say that there has to be a mechanism to incorporate these kind of protesters, civil people in the governance. That's very important. And that's what I think we should push. I don't know any party, any group actually they can support. I only talk to my friends and my colleagues and comrades there. But I think what we need to do that we need to, not the people, but system. We should look at system is changed. Like in Hong Kong, we should push for a anti-corruption, very strong anti-corruption mechanism. You know, this Minister Prasanna, who was convicted for 64 million rupees taking, he's Islam minister. And I think what we should do from here, we should look around and see that what are the best mechanisms that Sri Lanka can stop corruption. Corruption is a real issue. I think this one, we should look for a systemic change instead of looking for the people. That's what I look at it. I may be not right. I may be wrong. Mr. Rizat, உங்களுடைய கருத்துகள் இருந்தால் நீங்கள் அதை எழுதுங்கள். பல்வேறு மாற்று கருத்துகளுக்கும் நாங்கள் இடம் அளிக்க வேண்டும். இப்பொழுது நேரம் காணாததால் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியிருக்கிறது. இன்னொரு பகுதி உரை இருக்கின்றது. இல்ல ரிசார்ட் ப்ளீஸ், நீங்கள் இதை இந்த ஒழுங்கமைப்பை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதை இது பண்ணுங்கள். இப்பொழுது சுசீந்திரன் அவர்கள் இந்த 3 கேள்வி பதிவை அவர் சமரி பண்ணுவார். Other one, and I don't know why your feet are wet. Why are they wet? சுசி, மீட் பண்ணுங்கள் உங்களோட மைக்கை. மிகச் சுருக்கமாக இந்த 3 கேள்விகளுக்குமான பதில்களில் இருந்து மிகச் சுருக்கமாக நான் பதிலை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது இந்த போராட்டங்கள் ஆங்காங்கே குருநாகல், கண்டி, கோல், கண்டி, காலி, குருநாகல் போன்ற இடங்களில் ஆங்காங்கே அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மக்கள் அந்த போராட்டங்கள் ஈடுபட்டுள்ளார்கள். என்னை பொறுத்தவரையில் இதில் ஃப்ரண்ட்லைன் சோசலிஸ்ட் பார்ட்டி அல்லது முன்னிலை சோசலிஸ்ட் கட்சி அல்லது ஜேவிபி போன்ற அமைப்புகள் இதற்குள் சில இருந்தாலும் கூட இவர்களுக்கு இடையிலான ஒரு கோஆர்டினேஷன் அல்ல ஒரு ஒருங்கிணைப்புக்கான முன்னெடுப்புகள் போதிய அளவில் நடைபெறவில்லை என்பதும் அது இன்னும் செய்யப்பட வேண்டும். அதனால் இந்த கோஆர்டினேஷன் இல்லாமையினால்தான் அந்த பல்வேறு உள்ளூர் இடங்களில் ஆங்காங்கே போராட்டம் நடக்கிற இடங்களில் இவர்கள் பிரச்சனைகளை தற்சமயம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த தொடக்கத்தில் இந்த மதகுருக்கள், பௌத்த மதகுருமார் இதை கைப்பற்றலாம் என்கின்ற நோக்கமும் இருந்தது. ஆனால் அவர்கள் அதில் தொடக்கத்தில் தாங்கள் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு புரோட்டஸ்டைம் செய்து பார்த்தார்கள். அதற்கு தடை விதிக்கப்பட்டது. பின்னர் ஆனால் இந்த போராட்டக்காரர்களுடைய அரசையும் மதத்தையும் பிரித்து பார்க்கின்ற தன்மைதான் நான் நினைக்கிறேன் அதில் கூடுதலாக இருந்தது. அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு போதிய அளவில் வெற்றி பெறவில்லை. அடுத்ததாக
ரிஷாட் ஜோசப்பினுடைய கருத்துக்களோடு நான் முற்றிலுமாக முரண்படுகிறேன், எல்லா கருத்தோடும் முரண்படுகிறேன். ஏனெனில் அவரால் சொல்லப்படுகின்ற, அதாவது போதை வஸ்து பாவிப்பவர்களுடைய ஸ்தலமாக இருக்கிறது, போதை வஸ்து பாவிப்பவர்கள் தான் அங்கே போராடுகின்றார்கள், அல்லது அந்த அவர்களுடைய இடத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடிய அல்லது கொண்டோம்கள் காணப்படக்கூடும், அவர்கள் காசு இருக்கிறார்கள் என்று போன்ற இந்த மாதிரியான எதிர் பிரச்சாரங்கள் எல்லாம் ராஜபக்ச முகாம்களில் இருந்துதான் இது முடுக்கி விடக்கப்படுகின்றன, பரப்பப்படுகின்றன. அந்த ஆர்குமெண்ட்ஸ் பற்றி நாங்கள் இங்கே அதிகம் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. இதெல்லாம் அவர்களால் விதைத்து விடப்படுகின்ற இந்த போராட்டத்தை நசுக்குறதுக்கான பொறிமுறையாக இருக்கின்றது. எங்களுக்கு தேவையானது முற்றிலும் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லுகின்ற இந்த அரசியல் சாசனம் முற்றாக மாற்றப்பட வேண்டும், அரசியல் அமைப்பு முற்றாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம எங்களுடைய முற்றாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு அது சிவில் சமூகத்தினுடைய அரசியல் புதிய தலைமை அந்த தலைமை எல்லா தரப்பு மக்களிடம் இருந்தும் எல்லா தரப்பு நிறுவனங்களிடம் இருந்தும் உருவாகலாம் என்று நான் நம்புகிறேன். Yeah, Rizad Yusuf அவர்கள் சொல்லியிருக்கிறார் that my opinion I said where we start helping you need to the change என்ற ஒரு அரசியல் கொஸ்டினை கேட்டால் அது தவறாகவும் புரிந்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கின்றார். இந்த விடயங்களை பற்றி பேசுவோம். நாங்கள் இப்பொழுது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு சுலைமான் கேட்க போறீங்களா ஃபாரூக்? ஓகே, இந்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் இரண்டாவது அமர்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த அறகலையை பின்புலம், இந்த அறகலையை உடைப்பதற்காக நடக்கின்ற இந்த அரசியல் சதி விளையாட்டுகள், இதனுடைய பின்புலங்கள் பற்றி ஒரு நீண்ட ஆய்வை இங்கு முன்வைக்க இருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் BA காதர் அவர்கள். அவரை நான் அழைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் முதலாவது அமர்வில் கலந்து கொண்ட காம்ரேட் சுனந்த தேசப்பிரியா அவர்களுக்கு எமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தொடர்ச்சியாக இந்த இப்படியான வாதங்களில், இந்த அரசியல் வாதங்களில் பங்குபடுத்துவதற்கு தனது ஆதரவையும் தனது நேரத்தை ஒதுக்கி தருவதாக எம்மிடம் சொல்லி இருக்கின்றார். தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பார்ட்டிசிபேட் காம்ரேட் சுனந்த தேசப்பிரியா. சுசி, சொல்லுங்கள், அதை நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் இரண்டாவது அமர்வுக்கு போவோம். The talks is going to in Tamil. If you want, you can sit here with us. Otherwise, thank you very much for your participation and sharing your views with us. Thank you very much. Thank you very much. So, okay. Yeah, thank you. Now, இப்பொழுது நாங்கள் இரண்டாவது அமர்வுக்கு போகின்றோம். அறகலையே சில பின்புல நகர்வுகள். ஒரு ஆய்வின் நோக்கத்திலும் தொடர்ச்சியான உழைப்பின் நோக்கத்திலும் இந்த விடயங்களை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் வைக்கக்கூடியவர் எம்முடைய இருப்பவர்களில் BA காதர் அவர்கள். அவருடைய கருத்துக்களை இங்கு முன்வைக்கின்றார். 30 நிமிடங்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. BA காதர், அறகலையே சில பின்புல நகர்வுகள். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒழுங்கமைத்து செல்கின்ற சகோதரர் ஹவுசர் அவர்களே, அவரோடு இணைந்து இதனை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சுசீந்திரன் அவர்களே, சுனந்த தேசப்பிரிய சகோதரர் இன்னும் எங்கேயாது போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த உரையை தமிழிலும் சிங்களத்திலும் ஆற்ற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சிங்கள சகோதரர்கள் சரத் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கிறார், அவருக்கு தமிழ் விளங்கும். ஆகவே நான் தமிழில் மாத்திரம் உரையாட விரும்புகிறேன். பிரான்ஸ்ல இருந்து வில்சன் தோழர் இருக்கிறார், அவருக்கும் தமிழ் வழங்கும். நீங்கள் பேச. ஓகே, அவசியம் அவ்வளவுதான். இப்பொழுது என்னுடைய உரையை நான் தொடங்குவதற்கு சகோதரர் ரிஷட் அவர்கள் அவர் அங்கிருக்கின்ற கருத்தை தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன். அது அவருடைய சொந்த கருத்தாக அவர் முன்வைத்ததாக நான் விளங்கிக் கொள்ளவில்லை. இப்படி சொல்லப்படுகிறதே என்ற கோணத்திலிருந்து அதை அவர் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதே நபர்கள் முன்னர் இந்த போராட்டத்தை பற்றி என்ன சொன்னார்கள் என்ற வாசகத்தோடு நான் தொடங்குகிறேன். 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கிருஷாந்த் பிரசாத் குரே அவர்கள், உங்களுக்கு தெரியும், இலங்கையில இருக்கின்ற மிக பெரிய தனவந்தர்களில் ஒருவர், ரணிலோடு மிக நெருக்கமானவர். அந்த நேரம் அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன வாசகம் என்ன என்றால், நியூ ஃபர்ஸ்டுக்கு
19ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அவர் அளித்த பேட்டி. அவர் சொல்கிறார், இப்போராட்டம் முடிவடைந்த பின்னர் முழு உலகமும் செயல்பாட்டுக்கான பாட புத்தக முன்னுதாரணமாக இலங்கையை நோக்கும் என்று பூரிப்புடன் சொன்னார். இந்த போராட்டத்தை ஏனைய உலகத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள் அனைத்து முன்னுதாரணமாக கொள்ளும் என்று சொன்னார். அவர் ரணிலுடைய ஒரு நெருங்கிய நண்பர். 2 நாள் கழித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இதே நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அளித்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், இது ஒரு பிரான்ஸ் புரட்சியோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வித்தியாசமான புரட்சி என்று சொல்கிறார். இது ஏப்ரல் மாதத்திலே ரணில் அந்த போராட்டத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவரும் உட்பட சொன்ன விஷயங்கள். அவர் மே மாதம், அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அவருடைய ட்விட்டரிலே சொன்னார், இந்த அரசாங்கம் இந்த சாத்வீகமான போராட்டத்தை நசுக்குகிறது. ஆகவே அதில் மே மாதம் அவர் சொல்கிறார், ஆகவே இந்த அரசாங்கத்தோடு எனக்கு எந்தவித உறவும் வைக்க முடியாது. இது ஒரு புனிதமான யுத்தம், சாத்வீகமான யுத்தம், இந்த போராட்டம். இதை இவர்கள் பலவந்தமாக நசுக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தோடு எந்த தொடர்பையும் என்னால் வைக்க முடியாது என்று சொன்னவர் தான் இந்த ரணில். இன்று அவர்களை சேர்ந்தவர்கள் என்னென்ன அவதூறுகள் பேசுகிறார்கள் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன் பேசுகிறார்கள் என்பதை உங்களால் இதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் விடயத்திற்கு வருகிறேன். ரணில் என்பவர் ஒரு தனிநபரா? அவரை யார் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள்? ஏன் கொண்டு வந்தார்கள்? இது ஒரு பிரதானமான கேள்வி. இதை நான் சொல்வதற்கு முன்பு சில ஆதாரங்களான சில விஷயங்களை நான் மேலோக்காக சொல்லிவிட்டு பிறகு நான் அந்த விஷயத்தை கனெக்டிங் த டாட் என்ற பக்கத்துக்கு நான் வருகிறேன். அதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். எந்த போராட்டமும், அதாவது இந்த போராட்டம் அரங்கிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் 3 வெற்றிகளை, மாபெரும் வெற்றிகளை ஈட்டியிருக்கிறார்கள். மே மாதம் யாரும் நினைக்க முடியாத இலங்கையிலே மிக பிரபல்யமான தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட, மோஸ்ட் பாப்புலர் மேன் என்று அழைக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஜூன் மாதம் 7 மூளையுடையவர் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்ட பெசில் ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அதன் பிறகு அந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை வைத்துக்கொண்டு உலகத்திலே மிக பழிமை வாய்ந்த ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய, அவருக்கு ஓடுவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்தது. அவர் அந்த விமான தளத்திலே அவரை ஏற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். பெசிலை திருப்பி அனுப்பினார்கள். அப்படி அந்த போராட்டம் உத்வேகம் பெற்றிருந்தது. இது ஜூலை, இந்த மாதம் 9ஆம் தேதி. எங்களுடைய நினைவு எவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் மறந்து விடுகிறோம். அவ்வளவு ஒரு உன்னதமான போராட்டம். இது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு கல் துண்டை அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் கையிலே ஒரு பொருளை எடுக்கவில்லை. அவர்கள் சாத்தியமாக அடி வாங்கினார்கள், உதை வாங்கினார்கள், ஆனால் திருப்பி அடிக்கவில்லை. அப்படித்தான் அந்த போராட்டத்தை வெற்றி கொண்டார்கள். ஜனாதிபதி மாளிகைக்குள் போய் அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய சொத்து, இதை செய்தப்படுத்த வேண்டாம் என்று அங்கு அலையாக லட்சக்கணக்கிலே வந்து குவிந்தவர்களிடமிருந்து அதனை பாதுகாத்தார்கள். அப்படித்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. இதை பார்த்து உலகம் பிரமித்து போனது. ஆனால் இந்த நிலைமை இப்பொழுது மாறியது. இன்று உண்மையிலே ஒரு குதூகலமான மனநிலையோடு எல்லோரும் வெற்றி களிப்பிலே கொண்டாட்டத்தில் இருக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் இந்த 3 பேரையும் துரத்தி அடித்து ஆயிற்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. என்ன காரணம்? இது இங்கு மாத்திரமல்ல. எந்த போராட்டத்தின் வெற்றியும் மக்கள் வெற்றி பெறும்போது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆளும் மறுக்க விடுவதில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிந்தவுடன் அந்த போராளிகளை கொண்டு போய் அடித்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு போட்ட மீனவர் முஸ்லிம் கிராமத்தவர்களுக்கு கிராமத்துக்குள்ளே புகுந்து அடித்தார்கள். அது அந்த ஆத்திரத்தை ஆளும் வர்க்கம் அவர்கள் மீது காட்டியது. அதே போல ஸ்டெராய்ட் போராட்டம் தூத்துக்குடியிலே அவர்கள் வெற்றி பெறும் சமயத்திலே 13 பேரை சுட்டுக் கொண்டார்கள். ஏனென்றால் ஆளும் வர்க்கத்திற்கு தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது.
இனி இலங்கையிலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது. ஹர்த்தால் 1953 ஹர்த்தால், அந்த வேலை நிறுத்தத்தின் பிறகு, அந்த ஹர்த்தாலுக்கு பிறகு டட்லி சேநாயக்கு வயிற்று வலி வந்து அவர் ஒரு கப்பலிலே போய்தான் கேபினட் மீட்டிங் கூடி அந்த விலை உயர்வுக்கு எதிராக நடந்த அந்த போராட்டம், அதனை வாபஸ் வாங்கி கொண்டார்கள். தொழிலாளர் வர்க்கம் மக்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த வெற்றியை அவர்கள் வெற்றி பெற்றதை தாங்க முடியவில்லை. துப்பாக்கி பிரயோகம் செய்து 9 பேர் கொல்லப்பட்டார்கள். வடக்கிலும் இது நடந்திருக்கிறது. 1976 4வது தமிழாட்சி மாநாடு நடைபெறும் போது அதை கொழும்பிலே நடத்த வேண்டும் என்ற சினிமா பண்டாநாயக்கவும் அல்ஃபர்ட் துரையப்பாவும் முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே நடந்தால் அது தமிழரசு கட்சிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்று. எப்படியோ அவர்கள் வெற்றி பெற்று யாழ்ப்பாணத்திலே அதை நடத்தினார்கள். அந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அங்கே தடியடி பிரயோகம் செய்து ஒரு மின்கம்பத்தில் இருந்து வயர் அறந்து விழுந்து 9 பேர் இறந்தார்கள். கிட்டத்தட்ட 50 பேர் காயமடைந்தார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆகவே இந்த அரசாங்கம் நடத்திய தாக்குதல், இந்த 20ஆம் தேதி நடத்தப்பட்ட 22ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இதையோட கொஞ்சம் வித்தியாசமானது. அதற்கு பின்னால் பல செய்திகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றியை கொண்டாட விடவில்லை, அதை பறித்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து ஒரு சைக்கோசிஸ், ஒரு பீதியான மனநிலையை உருவாக்க அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 2வது கேள்விக்கு வருவோம். ரணில் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? அவர் ஒரு தனி நபரா? அவருடைய திறமை மட்டும்தான் இதற்கு காரணமா? இதற்கு சில விஷயங்களை நான் முதலில் சொன்னது போல சில உதாரணங்களை தந்துவிட்டு நான் உங்களுக்கே விளங்கும். அதை சொல்லும்போது இங்கே யார் இதற்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி. 26ஆம் தேதி இந்தியாவிலே நியூ டெல்லி இந்திரா காந்தி விமான தளத்திலே கார்டியன் பத்திரிகை ஆசிரியர், அவருடைய பெயர் ஆகாஷ் ஹசன், அவர் இலங்கைக்கு வருவதற்காக இந்த அரங்கிலே பதிவு செய்வதற்காக கார்டியன் பத்திரிகை, உலக பிரசித்தி பெற்ற யூகேயின் பத்திரிகை, அதன் நிருபர் ஒருவர் இலங்கைக்கு வரவிடாமல், அவர் இலங்கைக்கு அங்க விசா எடுத்து வருகிறார், ஆனால் டில்லியிலே மறைக்கப்பட்டு அவர் இலங்கைக்கு வரவிடாமல் தடுக்கப்படுகிறார். இந்திய உளவு பிரிவினரா, அங்கிருக்கின்ற இமிகிரேஷன் ஆபீசர்களால். என்ன காரணம்? இதற்கு காரணம் 18ஆம் தேதி ஜூலை கார்டியன் இவர் பதில் ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்தப்பட்டவுடன் அது ஒரு தலைப்பு நீட்டுகிறது. வில்லி ஃபாக்ஸ் ரணில் விக்ரமசிங்க, அதாவது குள்ள நரி விக்ரமசிங்க என்று சொல்லி ஒரு கட்டுரை தலையங்கத்திலே முதல் பக்கத்திலே வருகிறது, அவரை பற்றி வருகிறது. அவர்கள் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை மேற்கிலே மேற்கொள்கிறார்கள் என்பதை தடுப்பதற்கு யார் அங்கே தலையிட்டிருக்கிறார்கள்? டெல்லி தலையிட்டிருக்கிறது. டெல்லிக்கு என்ன அக்கறை? இப்பொழுது நாங்கள் கேள்விகளுக்கு வரலாம். ரணில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். அந்த கட்சி, அவர் தலைமை தாங்கிய கட்சியை நாசம் செய்தவர், நாட்டை நாசம் செய்த ஒருவர். அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை, வயது போனவர். அவரை கடைசியாக இவர்களுக்கு தேவைப்பட்டது, யாருக்கு தேவைப்பட்டது? மஹிந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்டது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை, இவர் பொருத்தமானவர். ஏனென்றால் ஒரு அனுபவசாலி, அந்த லிபரல் என்ற ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒருவர். ஆகவே மேற்குலகத்திற்கு
ஒரு புதிய முகத்தை, அவர்கள் விரும்புகின்ற ஒரு முகத்தை பார்க்க முடியும். நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர், இந்த லிபரல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, லிபரல் என்றால் என்னவென்றவே தெரியாத கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களும் கூட இவர் மகா ஒரு அசகாய புருஷர், எதையும் சாதிக்கக்கூடியவர், மேற்குலகத்தின் ஒரு டெலிபோன் கோலிலே எல்லாம் சாதிக்கக்கூடியவர் என்று நம்புகின்றவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர். தசம் சைவர் சைவர் அப்படி ஒரு கணக்கு இருக்கிறது, ஆனால் இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கிறது. இலங்கையிலே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ஆளும் வர்க்கம் ஒரு சிறிய அணியாக இருந்தாலும் அது இருக்கிறது அவருக்கு பின்னால். அந்த ரணில் தான் தன்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மஹிந்த குடும்பம் உறுதியாக நம்பியது. அதனால்தான் அவரை நியமித்தார்கள். இதை இவர்கள் திடீரென்று எடுத்த முடிவாக நீங்கள் கருதக்கூடாது, நாம் கருதக்கூடாது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி பஸ்ஸில் துரத்தி அடிக்கப்பட்ட பிறகு அவர் நடத்திய ஒரு பேட்டியிலே அவர் சொன்னார், மஹிந்தக்களை பிடிக்காவிட்டால் நாங்கள் வீட்டிலே இருந்து அரசியல் செய்வோம், நாங்கள் வேறு வழியிலே அரசியல் செய்வோம் என்று சொன்னார். இந்த பேட்டியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அந்த ரெஃபரன்ஸ் என்னிடம் இருக்கிறது. அந்த வேறு விதமாக செய்கின்ற அரசியல் தான் இப்பொழுது ரணில் ஊடாக அவர்களுடைய குடும்பம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நடக்கவில்லை. இன்றைக்கு ரணிலுடைய மஹிந்தவுடைய குடும்பம் அவர்களுடைய பிடி தளர்ந்து வரும்போது அதனை பலப்படுத்துவதற்கு பின்னணியிலே 2 சக்திகள் இருந்திருக்கின்றன. அந்த சக்திகளிலே ஒன்றை நான் உங்களுக்கு முதலிலே காட்டினேன், டெல்லி. எங்களுக்கு இந்தியா இதயத்துக்கு நெருக்கமான ஒரு நாடு. அந்த மக்களை நாங்கள் மிக 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 நேசிக்கிறோம். அதனுடைய கலாச்சாரத்தின் ஒவ்வொரு பாதிப்பும் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் இன்றிருக்கும் அரசு மதவாத அதிதீவிர, ரணிலுடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் பாசிஸ்ட் என்று கூட சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தையை பாவிக்க கூடாது. அப்படி ஒரு மோசமான ஒரு அரசு. அந்த அரசு அதானியை தன்னுடைய பொக்கெட்டிலே போட்டுக்கொண்டு உலகம் முழுக்க அவருக்கு மூலதனம் இடுவதற்கான இடங்களை தேடி வருகிறது. பங்களாதேஷிலே எல்லா நாடுகளிலும் செல்வது தான் அந்த அரசு. இப்பொழுது நாங்கள் அந்த மக்களையும் அரசையும் வேறுபடுத்தி பார்த்துக் கொள்வோம். ஆகவே நான் இந்தியா என்று நான் சொல்லும் போது அந்த அரசை மாத்திரம்தான் இங்கே குறிக்கும், அந்த மக்களே அல்ல. அந்த மக்கள் நாங்களும் என்னுடைய தந்தை கேரளாவை சேர்ந்தவர், இந்தியாவோடு தொப்புள் கொடி ஒரு உதயம் தான். ஆகவே நான் கவனமாக சொல்லுகிறேன், இந்திய அரசை தான் நான் இங்கே இந்தியா என்று குறிப்பிடுகிறேன். இந்தியாவுடைய இன்னொரு பங்கு, இதை நான் 19ஆம் தேதி இந்த தேர்தல் நடக்கும்போது பலருக்கு தொலைபேசி மூலம் சொன்னேன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஃபௌசர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். ஒருவர் முகமது அஷ்ரஃப் அமர், இந்த மஹிந்த ராஜபக்சேக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், இப்படித்தான் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த இனவாதமும் கூட ஒரு தந்திரோபாயம். பச்சை இனவாதம் பேசிக்கொண்டு முஸ்லிம்களிலே இருக்கின்ற கடைந்தெழுத்த அப்பட்டமான ஊழல் பெயர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு தான் அவருடைய வியாபாரம் முழுக்க நடக்கிறது. அப்படி ஒருவர் தான் முகமது அஷ்ரஃப் அமர். இவர் யார் என்றால் பிராண்டிக்ஸ் ஏப்ரல் லிமிடெட், அமெரிக்காவோடு மிக 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 நெருக்கமுடையவர். இவர் ஊடாகத்தான் இந்த எம்பிக்களுக்கெல்லாம் காசு கொடுக்கப்பட்டது. இந்த காசை கொடுத்தது ஒரு வல்லரசு. இதை பற்றி பல சமூக ஊடகங்களிலே வெளிவந்தன. இவரை நீங்கள் பாவிக்கிறீர்களா, வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மேற்கத்தைய நாடை பற்றி கேட்டார்கள். இவர் ஊடாகத்தான் அந்த காசு பரிமாறப்பட்டது. அவருடைய பெயர் திரும்பவும் சொல்கிறேன், முகமது அஷ்ரஃப் ஒமர், பிராண்டிக்ஸ் ஏப்ரல் லிமிடெட் உரிமையாளர், மிக மிக பெரிய பணக்காரர். அடுத்தது 40 எம்பிக்களை அவர்கள் ஹோட்டலிலே சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். இந்தியாவில் என்ன நடப்பது போல காசை கொடுத்து விட்டு திரும்ப இங்கே பல்ட்டி அடிப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் யாருக்கு சொந்தம் என்றால் எங்களுடைய அயல் நாட்டுக்கு தான் சொந்தம். அவர்கள் அதனுடைய பிரதான ஹோட்டலிலே வைக்காமல் அதனுடைய சப்சிடரி, ஏனென்றால் அறகலையக்காரர்கள் அங்கு வருவார்கள், தாக்குவார்கள் என்ற பயத்திலே அவர்களை கொண்டு போய் அங்கு வைத்தார்கள்.
அவர்களுக்கு காசு மாத்திரமல்ல, மிக அருவருக்கத்தக்க அனைத்தும் கொடுக்கப்பட்டன. 40 பேர். இன்னும் 20 பேருடைய 20க்கு அதிகமாக இருக்கலாம் குடும்பங்கள் இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்கு அழைக்கப்பட்டன, செல்லப்பட்டன. இது திரைமறையிலே நடந்த விஷயம். ஒவ்வொரு ஆக்ஷன் சென்டராக மாறியது. பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதித்துவ சபையாக அல்ல, ஒரு ஆக்ஷன் சென்டராக மாற்றப்பட்டது. எவ்வளவு வேண்டும் ஏலம் விடப்பட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆத்மாவை ஏலம் விட்டார்கள். அப்படித்தான் காசு கொடுத்து தான் வாங்கப்பட்டது. மிக சரியான ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. காமினி குமாரசிறி என்பவர் தி ஐலண்ட் பத்திரிகையில ஒரு கேள்வி எடுக்கிறார். அமெரிக்க தூதுவர் ஜூலியா சாங் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் மே மாதம் 9ஆம் தேதி மைனாகோகமையிலிருந்து அந்த போராளிகள், அந்த போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்ட போது நீங்கள் என்ன அறிக்கை விட்டீர்கள்? நீங்கள் பாவித்த வார்த்தை வயலன்ஸ். நீங்கள் பாவித்தது வன்முறையை பாவித்து இந்த வன்முறை அற்ற போராட்டத்தை நசுக்கி இருக்கிறீர்கள். இதனை நாங்கள் வி கண்டெம். இந்த 2 வார்த்தைகள் முக்கியமானவை. வயலன்ஸ், கண்டெம். நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் 22ஆம் தேதி அறகலைக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள், அவர்கள் அறகலை செய்யவில்லை, அவர்கள் அறகலை செய்து கலைத்து விட்டு தூங்குகிறார்கள். தூங்கியவர்களை போய் அடித்து அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி முத்திரையிட்டு இவ்வளவு அமர்க்களம் நடக்கும் போது அவர் விடுகின்ற அறிக்கையிலே இந்த 2 வசனத்தையும் காணவில்லை. அவர் சொன்னார், we are concerned. நாங்கள் கவலை அடைகிறோம். வயலன்ஸ் என்பதற்கு பதிலாக ஆக்ஷன், யுவர் ஆக்ஷன், உங்களுடைய செயல்பாடுகள். புத்தி சொல்கிறார். அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கள். அந்த தாயிடம் தாய்மை பொங்கி வருகிறது. ஒரு அங்கே கண்டிக்கிறோம் என்று சொன்னவர் இவர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி மறைந்து போடுங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது விளங்குகிறத யார் இதற்கு பின்னால் இருந்தார்கள் என்று சொல்லி. இதை இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயம், சுனந்தா அவர்கள் இருந்தால் இது நன்றாக இருந்திருக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை, விமல் வீரவன்ச பாராளுமன்றத்திலே தன்னுடைய உரையிலே, அதாவது கடைசியாக நடைபெற்றதே அவசர கால சட்ட பிரேரணை, அதற்கு ஆதரவாக அவர் வாக்களிப்பதை நியாயப்படுத்துவதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் சொல்கிறார், அமெரிக்காவுக்கு கீழே, சிஏக்கு கீழே என்இடி, நேஷனல் எம்பவர்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது நூற்றுக்கணக்கான நாடுகளில் இயங்குகிறது. விமல் சொல்கிறார். அவர் ஒரு ஆவணத்தை கையளிக்கிறார். இதனை நான் பதிவு செய்கிறேன், நென்சாட்டிலே பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கொடுக்கிறார். அந்த ஆவணம் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியும், அதை இங்கே சொல்ல முடியாது. அந்த ஆவணம் ஒரு உறுதியானது. ஆகவே தான் அவர் பகிரங்கமாக வைக்கிறார். அதிலே அவர் சொல்கிறார், 2013க்கும் 17க்கும் இடையிலே $3.9 மில்லியன் சிவில் சொசைட்டிகளுக்கும் பார் அசோசியேஷனுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த போராட்டம் எங்கே திசை மாறியது, எங்கே இந்த போக்கு வந்தது என்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மே 9ஆம் தேதி தாக்கப்படும் போது அங்கே போராளிகள் அள்ளி செல்லப்பட்ட போது 300 சட்டத்தரணிகள் அங்கே படையெடுத்து போய் அவர்களுக்காக நிற்கிறார்கள். நீதிமன்றம் பதைக்கிறது. எல்லோருமே இதற்கு அனுதாபமாக, ஏனென்றால் அவர்களை தாக்கியது டிவியிலே காட்டப்படுகிறது, சோசியல் மீடியாவிலே காட்டப்படுகிறது. இதை கண்கூடாக பார்த்த ஜட்ஜ்மார்கள் தான் அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். அப்பொழுது கில்லன் கமகே போன்ற அரசாங்கத்துக்கு அவருக்கு முன்னால் தான் நிலையம் கொண்டு போகிறார்கள். யார் இந்த தில்லனே கமகே? இவர் தான் அந்த யானை வளர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டிருந்தவர். அவரை விடுதலை செய்து திரும்ப பதவிக்கு கொண்டு வந்து அவரை தங்களுடைய கைப்பாவையாக வைத்துக் கொண்டு தான் அந்த தீர்ப்பை கொடுக்கிறார். இலங்கை நீதித்துறை அவ்வளவு சந்தி சிரிக்கிறது.
எல்லோரையும் அங்குதான் கொண்டு போகிறார். வீட்டில் இருந்து கொண்டு எழுதுகிறார் இவரை தடுப்பு காவலில் வையுங்கள் என்று சொல்லி. இப்படி தான் இப்பொழுது காரியங்கள் நடக்கிறது. இப்பொழுது நான் திரும்ப அந்த இடத்துக்கு வருகிறேன். அந்த 9ஆம் தேதி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போராட்டம் வன்முறையானது என்று சொல்லவில்லை. அப்பொழுது பிரதமருடைய காரியாலயத்திற்கு இவர்கள் பதிலேறி குறிக்க பார்க்கிறார்கள், அது தவறு என்று சொல்லவில்லை. அவர்கள் அரசாங்கத்தை வன்மையாக கடிக்கிறார்கள். சாத்வீகமான போராட்டத்தை நீங்கள் வன்முறையால் தாக்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்கள். இது இந்த போராளிகளுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கிறது. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர்கள் நிற்கிறார்கள். காலியில் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் போய் குறிக்கிறார்கள். இந்த பிஎஸ்எஃப் இவர்களுக்கு யார் பண்ணுகிறது? விமானுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் அமெரிக்கா தான் ஃபண்ட் பண்ணுகிறது, என்இடி ஊடாகத்தான் ஃபண்ட் பண்ணுகிறது. இது பாராளுமன்ற ஹென்சார்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் போய் நிற்கிறார்கள். ஆனால் இந்த 22ஆம் தேதி அல்ல, 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி இவர்கள் ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றுகிறார்கள். ஜனாதிபதி ஓடுவதற்கு வழி தெரியாமல் திணறிக்கொண்டு விமான தளத்திலே தடமாறிக் கொண்டிருக்கும் போது அங்களும் ஒரு நாடு தான் உதவி செய்தது அவரை வெளியே அனுப்புவதற்கு. 3 நாள் தடுமாறினார், உங்களுக்கு தெரியும், போக முடியாமல். பஸ்ஸிலே திருப்பி அனுப்பினார்கள். அங்க இருக்கின்ற உத்தியோகஸ்தர்கள், விமானிகள் விமானத்தை எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி அந்த போராட்டம் இருந்தது. அந்த நேரத்திலே கோத்தா போகும் வரைக்கும் அவருடைய மாளிகைக்குள்ளே மக்கள் போனார்கள், படையெடுத்து போனார்கள். அதை கண்டிக்கவில்லை இந்த சட்டத்தணிகள் சங்கம். கமான் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் கோத்தா நான் ரிசைன் பண்ணுகிறேன் என்று சொன்ன மறு நிமிடம் ரணிலுடைய வீடு, அதை யார் இணைத்தார்கள் என்பது இன்றுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதை கண்டித்து இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், இது வன்முறை என்று சொல்லி சொன்னது. இந்த இரட்டை வேடம் எப்படி வந்தது? இப்பொழுது அந்த சட்டத்தணிகள் சங்கத்திலே இன்னொரு பிரிவு இவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களே நாங்கள் தலை வணங்குகிறோம். ஆகவே இந்த இடத்தில் தான் அந்த மாற்றம் நடைபெற்றது. இப்பொழுது நீங்கள் அந்த கனெக்ட் த டாட்ஸ், ஜூலி ஷாங் அமெரிக்க தூதுவர், முன்னர் இது வன்முறையை பாவித்திருக்கிறீர்கள், அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னவர், நாங்கள் கவலை அடைகிறோம் உங்களுடைய நடவடிக்கையை இட்டு, இந்த மாதிரி நடவடிக்கைகள் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் என்று சொல்லி புத்தி சொல்லி அவர்களை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கள் என்று தாய்மையோடு சொன்ன அந்த அம்மையார் உடைய அந்த குரலுக்கும் இந்த சட்டத்தரணிகள் சங்கத்துடைய மாற்றத்திற்கும் இப்ப இது என்ன காரணம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இவர்கள் தான் வேற ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஏன் கொண்டு வந்தார்கள்? இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டால் இதே போன்ற போராட்டம் உலகம் முழுவதும் ஒரு போக்காக வரும். முன்னர் சொன்னேனே, நான் குறைய சொன்னாரே, நான் சொன்னேன், இந்த போராட்டம் முடிவடைந்த பின்னர் உலகம் முழுவதற்கும் முன்னுதாரணமான ஒரு போராட்டமாக இது மாறிவிடும். சர்வதேசம் பயப்படுகிறது. அடுத்தது, இந்த ரணிலை வைத்துக்கொண்டு இந்த 2 நாடுகளும் சில ஒப்பந்தங்களை திரைமறைவுக்குள்ளே செய்து கொள்ள முயற்சி செய்கின்றன. அதானியை ஒரு பக்கத்தில் போட்டுக்கொண்டு அவருக்கு அதை கொடு இதை கொடு என்று சொல்லிக்கொண்டு மோடியுடைய அரசாங்கம் இருக்கிறது. நான் இந்தியா என்ற பெயரை கூட போடவில்லை, என்னை நீங்கள் கோட் பண்ணுங்கள். மோடியுடைய அரசாங்கம் வருகிறது. அதே போல அமெரிக்காவில் இவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த தாய்மையோடு சொன்ன ஒருவர் இருக்கிறாரே, அவர் அடிக்கடி போய் ரணிலை சந்திக்கிறார். அங்கிருந்து எனக்கு கிடைக்கும் தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால், சில ஒப்பந்தங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார்கள். அவர் இந்த நேரத்திலே அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டால் அது நாட்டிலே ஒரு கிளர்ச்சிக்கு இட்டு செல்லு விடுமோ என்ற ஒரு பயம் மஹிந்தவுடைய அரசு பக்கத்திலே இருக்கிறது. ரணிலுக்கு அது கொடுக்கவில்லை. ஆகவே அந்த தயக்கம் தான் அங்கே இருக்கின்றது காரணம். அதுதான் இன்று வேர்ல்ட் பேங்க் பகிரங்கமாக சொல்லிவிட்டது, நாங்கள் உங்களுக்கு இந்த நிலையிலே உதவி செய்ய முடியாது என்று சொல்லி. இன்று கடைசியாக வந்த செய்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் நெருக்குகிறார். இப்படி இலங்கைக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இனிதான் காத்திருக்கிறது. இப்பொழுது அறகலையக்காரர்கள் நசுக்கப்படுவது எதற்காக என்பது எங்களுக்கு புரிந்திருக்கும்.
ஆனால் அவர்கள் இது 1987, 89 அல்ல. இது ஒரு புதிய தலைமுறை. இப்பொழுது அவர்களும் இந்த போராட்டத்தின் தன்மையை நீங்கள் பார்த்தால், மஹிந்த போன உடனே அதன் பிறகு இதை நசுக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. வரக்காப்புலையில் துப்பாக்கி சூடு பிரயோகிக்கப்பட்டது. ஆனால் இந்த போராட்டம் அடங்கியது போல் இருந்தது. அதாவது ஏப்ரலிலே இருந்த உயிர் துடிப்பு, ஏப்ரலிலே எல்லாரும் இருந்தார்கள். அதிலே சுசந்த் அவர்கள் சொன்னது போல அவர் வரைக்கும் பாட்டா செருப்பு போட்டவர்கள் தான் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். பெண்கள், சப்பாத்து போட்ட பெண்களும் கலந்து கொண்டார்கள். அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. ரணில் இருந்தார் போராட்டத்தில். அவருடைய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வந்து கலந்து கொண்டது. அவர் போன பிறகு அவர்களை காணவில்லை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ரணில் போன பிறகு, இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்த பிறகு, மே மாதம் அவர் இந்த அரசாங்கத்தோடு கைகோர்த்த பிறகு, அது வரைக்கும் இவர்களுக்கு புரியாணி வரும், டாய்லெட், ஆண்களுக்கு வேறு டாய்லெட், பெண்களுக்கு வேறு டாய்லெட், இப்படித்தான் இருந்தது. 5 ஸ்டார் ஹோட்டல் போல. அதை தரன இது பீச் பார்ட்டி என்று சொல்லி வர்ணித்தது. அவர்கள் நாயோடு வருவார்கள், மத்திய தர வர்க்கம், கிட்டார் பாடுவார்கள், போவார்கள். அப்படியெல்லாம் அந்த போராட்டம் இருந்தது. அவர்கள் வரலாம், அது நல்ல விஷயம்தான். ஆனால் ரணில் போனவுடன் அவர்கள் போய்விட்டார்கள். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போய்விட்டது. அந்த மக்கள், அந்த அரங்கக்காரர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெரிய கொட்டகைகள் எல்லாம் போட்டு விட்டது. அந்த கொட்டகை பரிமாற்றுவதற்கே ஒரு 10-12 பேராவது குறைந்தது வேண்டும். அவர்களுக்கு 10-12 பேரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு வெளிவாசல் செல்ல முடியவில்லை, குளிக்க முடியவில்லை. இப்படி ஒரு நிலைமை இருந்தது. அந்த நேரத்திலே தொழிலாளர்கள், சாதாரண தொழிலாளர்கள் தான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். இப்படி மே மாதம் ஒரு பெரிய தொய்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஜூன் மாதம் அவர்கள் எழுந்தார்கள். பசில் விரட்டப்பட்டார். இதன் சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற பசில் விரட்டப்பட்டார். அதன் பிறகு ஒரு தொய்வு வந்தது. இவர் விரட்டப்பட்டார். அதே போல இந்த போராட்டத்தை நசுக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனென்றால் ஒரு கட்சி என்றால் அதனுடைய மத்திய குழுவை அமைத்து விட்டால் அது அழிந்துவிடும். ஒரு தலைவரை கொண்டு விட்டால், ஜெயவீரவை கொண்டு போய் குரூரமாக கொலை செய்தார்கள். அதன் பிறகுதான் ஜேவிபி அடங்கியது. எல்டிடியிலும் இதுதான் நடந்தது. பிரபாகரன் உயிரோடு இருந்தால் இன்னும் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்து இருக்கும். அவர்கள் அந்த தலைமையை, இது ஒரு தலைமையற்ற ஒரு தலைமை. எல்லா இடத்திலும் தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யாரை பிடிக்க முடியும்? ஒரு தலைவர் என்றால் அவரை கழுத்தை நீங்கள் வெட்டி விடலாம். இதுதான் இந்த போராட்டத்தின் வலிமை. இனிமேல் இன்னொரு ஆபத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய நாடு ஒரு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. என்னென்றால், வல்லரசு வல்லூர்கள் எம்மை ரத்தத்தை குடிப்பதற்கு வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிடமிருந்து என்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதை காப்பாற்றுவதற்கு இந்த அறகலையால் தான் முடியும். அடுத்ததாக இந்த IMF பற்றிய பிரச்சனை. இப்பொழுது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். எனக்கு அது வேடிக்கையாகவும் இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. IMF போகாமல் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. IMF போய் பிரச்சனையை தீர்த்த ஒரு நாட்டை நீங்கள் காட்டுங்கள். இலங்கை 16 தடவை IMF கடன் வாங்கி இருக்கிறது. பிரச்சனை தீர்ந்திருக்க வேண்டுமே. இலங்கையின் இன்றைய பிரச்சனைக்கு பிரதான காரணம் IMF உண்டு. இதற்கு நான் உங்களுக்கு நான் இதையுமே வெறுமனே நான் சொல்லவில்லை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். இலங்கையிலே முதலாவது IMF வேர்ல்ட் பேங்கும் வந்தது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு. அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் சென்ட்ரல் பேங்க் அமைக்கப்பட்டது. அந்த மத்திய வங்கி உடைய அட்வைசர்ஸ் அவர்கள் எல்லாருமே உலக வங்கியை சேர்ந்தவர்கள், IMF வேர்ல்ட் பேங்க். அப்பொழுது இலங்கை கடன்கார நாடாக இருக்கவில்லை, கை நிறைய காசு வைத்துக் கொண்டிருந்த நாடு. அதனுடைய ரிசர்வ் கையில இருந்தது. ஆனால் 53 ஹர்த்தால் நடைபெற்றது. அப்பொழுது அது பஞ்சம் நாடு அல்ல. உலகத்திற்கு யாருக்குமே அவர் கடன் பெற்றிருக்கவில்லை. பிரிட்டன் தான் இலங்கைக்கு கடன் பெற்றிருந்தது. ஏனென்றால் அந்த 2வது உலக யுத்த காலத்திலே தேயிலையை அவர்கள் ஏற்றுமதி வாங்கினார்கள். அதற்கு காசு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அதை ஒரு வங்கி கணக்கில் ஸ்டெர்லின் அக்கௌண்ட் என்று சொல்லி போட்டு வைத்திருந்தார்கள். அந்த சேவிங் இருந்தது. ஆகவே இலங்கை ஒரு கடன்கார நாடாக இருக்கவில்லை. அப்பொழுது இந்த IMF நீங்கள் கடன் வாங்கவில்லை, வாங்க தேவையில்லை.
அவரிடம் ஆலோசனை வாங்கினார்களே நீங்கள் அறிவி நாசமாகி போகிறீர்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் இது. அவர்கள் தான் சொன்னார்கள், உங்களுடைய சேமிப்பு எல்லாம் இல்லாமல் போய்விடும், நீங்கள் விலைவாசியை கூட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாம். அந்த பட்ஜெட் ஜே.ஆர். ஜவர்தனர் தான் அப்பொழுது நீதியமைச்சராக இருந்தார். 25% இருந்த அரிசி ஒரு அப்பொழுது கொத்து என்று சொல்வார்கள், கிலோ எல்லாம் இல்லை, அப்பொழுது ராத்து ஒரு கொத்து அரிசி, தலை தட்டிய கொத்து அரிசி 25% இருந்தது, 72% உயர்த்தப்பட்டது. ட்ரெயின் கட்டணங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டன. மக்கள் தெருவிலே இருந்து போராடினார்கள். இது இங்கு மாத்திரம் நடைபெற்ற விஷயங்கள் அல்ல. 1977 ஏசியன் கிரைசிஸ் என்று உங்களுக்கு தெரியும். ஆசியாவிலே முதலாவதாக பணக்கார நாடுகளாக எழும்பிய மலேசியா, தாய்வான், இந்தோனேஷியா, கொரியா, இந்த நாடுகள் அடிபட்டு விழுந்தன. இன்று உயிரோடு இருக்கிறார் மஹதீர் முகமது. அவர் கடந்த வாரம் ஒரு கட்டுரை எழுதுகிறார். IMF-இன் ஆலோசனையை கேட்டதனால்தான் நாங்கள் அடிபட்டு விழுந்தோம், அதை உதாசீனப்படுத்ததனால் தான் நாங்கள் எழுந்தோம் என்று சொல்கிறார். அந்த கட்டுரை இருக்கிறது. 5 நிமிடங்கள் ப்ளீஸ். இன்னும் 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். ஆகவே இந்த IMF-ஐ பற்றி தனியாக நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுது IMF-க்கு போகாமல் எப்படி எங்களுடைய நாட்டை மீட்கலாம் என்ற ஒரு கேள்வி வருகிறது. மீட்கலாம். நம்பிக்கையான ஒரு அரசு இருக்க வேண்டும், ஒரு லெஜிட்டிமேட் அரசு, நம்பகரமான அரசு. நம்பிக்கையான தலைமை கொடுக்கக்கூடிய அரசு இருந்தால் மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். இந்த கடனை, எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிக் கொண்டு நாங்கள் இப்பொழுது கடன் வாங்கி கடனை செலுத்துகின்ற முறை, இது எங்கு போய் முடியும்? கடன் வாங்கி கடனை செலுத்த வேண்டும், பிறகு அந்த கடனை செலுத்துவதற்கு கடன் வாங்க வேண்டும். பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கூட பேயிங் ஃப்ரம் லோக்கல் டெவலப்மெண்ட் என்ற கன்செப்டை வைத்து அவர்கள் நியாயமான தூரம் முன்னேறி இருக்கிறார்கள். கியூபா எப்படி நின்றது? அமெரிக்காவின் கொள்ளை பக்கத்தில் இருந்து சில தியாகங்கள் தேவைதான், அவர்கள் முன்னேறவில்லை. அவர்களுடைய நாட்டுடைய இதே போல 1917 முழு உலகமும் முற்றுகையிட்டது, பொருளாதார முற்றுகை ரஷ்யாவுக்கு. எப்படி எழுந்தார்கள்? உலகத்தின் ராட்சதனாக அவர்களால் எப்படி எழும்ப முடிந்தது? இன்று ஒரு நாட்டை சொல்லுங்கள், IMF-இடம் உதவி வாங்கி மீண்டதாக, அவர்களிடம் கடன் வாங்கியவர்கள் திரும்ப மீண்டதே கிடையாது. மீண்டும் மீண்டும் அவர்களிடம் கடனுக்கு செல்ல வேண்டும். இது அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. நீங்கள் 82 2 உதாரணங்களை சொல்வார்கள். ஒன்று கிரீஸை மீட்டதை சொல்வார்கள், 82 பிரேசிலை மீட்டதாக சொல்வார்கள். அந்த நாடு அன்று வாங்கின அடி இன்றும் மீள முடியாமல் இருக்கிறது. அந்த மீட்சிக்காக அவர்களிடம் சென்றது. இது பெரிய வரலாறாக இருக்கிறது. IMF தான் தீர்வு என்பது இல்லை. IMF-க்கு போவது மேலும் ஆபத்தான விடயமாக மாறும். மக்களுடைய என்டோமெண்ட், மக்களுக்கு வழங்க வேண்டிய உரிமை, கல்வி, ஏனைய சுகாதாரம், இவை எல்லாம் மக்களுடைய உரிமை. அது அரசாங்கத்தின் கடமை அவற்றை வழங்குவது. அவற்றையெல்லாம் வெட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் IMF சொல்லும். IMF-உடைய உதவியை கேட்டதனால்தான், அந்த அவர்களுடைய ஆலோசனையை கேட்டதனால்தான் நாங்கள் கெட்டோம். எங்களிடம், அதாவது சினிமா காலத்திலே எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இலங்கையின் பொருளாதாரம் ஒரு தேக்க நிலைக்கு வந்தாலும் கொஞ்சம் அபிவிருத்தியாக இருந்தது. உலகத்திலே மிக சிறந்த கேவலின், அதாவது மட்பாண்டம் தயாரிக்கக்கூடிய கேவலின் இலங்கையிலே தான் இருக்கிறது. இலங்கையின் மட்பாண்ட கூட்டுத்தாபனம் உலக தரமிக்கதாக வந்தது. அதை for the song என்று சொல்வார்கள், துட்டுக்கு 2க்கு கொடுத்து அதை நாசமாக்கி விட்டார்கள். அதே போல இலங்கை, இப்ப நானெல்லாம் 70கள் எல்லாம் எங்களுக்கு ஹோட்டல் இருந்தது. 7 மணி ஆகும்போது அந்த பால், பசும்பால் முடியும். அப்பொழுது ஆக்கள் பால் இருக்கிறதான்னு கேட்டா டின் பால் தான் இருக்குது என்று சொல்லுவோம். அப்பொழுது இந்த பால்மாவை பாவித்ததில்லை, அந்த மில்க் மேட் அதைத்தான் பாவிப்போம். அப்ப பிளைண்ட் தாருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த பசும்பாலிலே தான் குடித்து வளர்ந்தது அந்த தலைமுறை. அவ்வளவு பால் இருந்தது, தன்னிறைவு பெற்றது. ஆனால் இவர்கள் தொண்டமானுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும், லக்ஸ்பிரே அவர்கள் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு விற்றார்கள். அந்த பால் உற்பத்தி அப்படி நாசம் அடைந்தது. துல்கிரிய அந்த புண்ணியமும் தொண்டமானுக்கு தான் போய் சேர வேண்டும். அதை சதக்கணக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி கொடுத்தார்கள், நாசமாகிவிட்டது.
இல்லை என்றால் இன்றைக்கு எங்களுடைய துணி உற்பத்தியிலே நாங்கள் தண்ணீரை அடைந்திருப்போம். ஆகவே நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக என்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த அறகலையை காப்பாற்ற வேண்டும். அந்த அறகலையிலே விமர்சனங்கள் இருக்கலாம், அதை நாங்கள் தனியாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அவரை கற்றுக்கொண்டு நாங்கள் அதன் பகுதியாக இணைந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவது எங்கள் அனைவரதும் கடமை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உண்மையில் மிக 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 முக்கியமான ஒரு தமிழில் மிக முக்கியமான ஒரு மதிப்பீடும் ஒரு உரையும் இது. இந்த உரையை தயாரிப்பதற்கு செலவழிக்கப்பட்ட உழைப்பு மிக பெரிது. உண்மையில் ஒரு முன் உதாரணமானது. இதை நான் ஒழுங்குபடுத்தும் என்ற அடிப்படையில் மிக பெருமிதம் அடைகின்றேன். இந்த நிகழ்வினுடைய தன்மை, இந்த உரையாளர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை. வந்து சும்மா பேசுவது அல்ல பிரச்சினை. இந்த விடயங்களை எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, அரசியல் நோக்கம் இருக்கிறது, ஒரு சமூக தேவை இருக்கின்றது. மிக முக்கியமான மிக சிறப்பான உரை. 3 மொழிகளிலும் இன்று உடனடியாக இந்த உரை கொண்டு வரப்பட வேண்டும். உடனடியாக இந்த உரையை உடனடியாக தமிழில் இருந்து வீடியோவில் உடனடியாக அப்டேட் பண்ணுகிறேன். இப்பொழுது கலந்துரையாடல் நேரம். தயவு செய்து குழப்ப வேண்டாம். முதல் கேள்விகள். இந்த உரை தொடர்பாக காதர் மாஸ்டர் அவர்களிடம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேள்விகளுங்கள். பின்பு நாங்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஏற்கனவே சொன்னது போல் 2 மணி நேரம் தாண்டி விட்டது. ஆனால் இந்த உரையினுடைய முக்கியத்துவம் கருதியும் இந்த உரையாடலுடைய முக்கியத்துவம் கருதியும் இன்னும் நாங்கள் ஒரு 15-20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்கள் அனைவரிடமும் நான் கேட்கின்றேன். என்றால் நானே இந்த தன்மைகளில் இதாக இருக்கிறது. என்னிடமே 2 கேள்வி இருக்கிறது. ஆகவே தயவு செய்து யாராலும் கேள்வி கேட்க விரும்பினால் ஜெயக்குமார் கேட்டிருக்கின்றார். கேள்வி என்றால் கேளுங்கள். என்னிடம் 2 கேள்வி இருக்கிறது. நான் எனது முதலாவது கேள்வியை கேட்டு நான் இந்த நிகழ்வை தொடங்குகின்றேன். காதர் மாஸ்டர் அவர்களே, இப்ப இன்றைய இந்த நிலைமையில் இந்த ரணிலுடைய வருகையின் பின்பு நீங்கள் சொன்னது போல் இந்த மக்களை ஒரு விதமாக திசை திருப்புகின்ற பல்வேறு வகைகளில் யுக்திகளினூடாக அரசியல் ரீதியாக திசை திருப்புகின்ற, மக்களை சோர்வடைய வைக்கின்ற தன்மைகள், மூளைச்செலவு செய்கின்ற தன்மையும், போராட்டக்காரர்களை பல்வேறு வழிகளில் ஒடுக்கி இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைக்கின்ற பல்வேறு முன்னெடுப்புகளையும் இந்த ரணில் ராஜபக்சனுடைய அரசும் அதனுடைய நிறுவனங்களும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த 2 தரப்புகளுக்கும் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? ரணிலுக்கு நான் சொல்ல விரும்புவது, அவர் என்னதான் ஆட்டம் போட்டாலும் அவர் நினைப்பதை சாதிக்க முடியாது. அதற்கு ஒரு காரணம், ஒன்று, நாட்டுடைய பொருளாதாரம் அவருக்கு கை கொடுக்காது. நாட்டுடைய பிரச்சனை அப்படித்தான் இருக்க போகிறது, உக்கிரமடைய போகிறது. ஆகவே மக்களுடைய கொந்தளிப்புகள் அதிகரிக்கப் போகின்றன. இதை நான் நினைக்கிறேன். கோத்தபாய ஆட்சிக்கு வந்தவுடன் என்னிடம் கேட்டார்கள், இந்த சர்வாதிகாரம் இவ்வளவு பலத்தோடு வந்திருக்கிறார்கள், இனி இவர்களே பதவியிலிருந்து அகற்ற முடியுமா என்று. நான் சொன்னேன், இவர்களுடைய நாட்டுடைய பொருளாதார நிலைமையை பார்க்கும்போது, அப்பொழுது கோவிட் வந்திருக்கவில்லை, இவர்களுடைய சர்வாதிகாரத்தை, அதாவது ஜெயார்ஜியவர்தன தன்னுடைய சர்வாதிகாரத்தை பாவிப்பதற்கு பொருளாதார சீர்திருத்தத்தின் ஊடாகத்தான் அதனை கொண்டு சென்றார். ஒரு பக்கம் பொருளாதார சீர்திருத்தம், அந்த பொருளாதாரம் சில பயன்களையும் அப்பொழுது கொடுத்தது. இப்பொழுது இந்த பொருளாதாரம் ஒரு ஸ்தம்பித நிலைமைக்கு வந்திருக்கின்றபடியால் இவர்களுடைய இந்த சர்வாதிகாரமும் ஒரு ஸ்தம்பித நிலைமைக்கு வந்துவிடும் என்று. ஆகவே அந்த ஸ்தம்பித நிலைமைக்கு வந்திருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை அவர் பாவிக்க முடியாது. இரண்டாவது, அதை அவருக்கு பாவிக்க முடியாது. ரணில் என்பதே ஒரு தடையாக இருக்கிறது. அவர் எந்த மெண்டேட்டும் இல்லாமல் வந்தவர். அவர் வந்தது சட்ட ரீதியாக இருக்கலாம், ஆனால் அது லெஜிட்டிமேட் இல்லை. இதுதான் எல்லாரும் சொல்கிறார்கள். அவர் ஒரு மக்கள் ஆணையோடு வந்தவர் அல்ல. ஆகவே அவர் நம்பிக்கை பெற்ற தலைவர் இல்லை. ஆகவே அது முடியாது. ஆகவே அவருக்கு சொல்லும் செய்தி, அவர் என்னதான் நினைத்தாலும் தனக்கு இவ்வளவுதான். பசிம் அப்படித்தானே நினைத்தார், தனக்கு 7 மூளை இருக்கிறது என்று சொல்லி. இவர் 10 மூளை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டாலும் கூட அவரால் முடியாது. மக்களுக்கு நான் சொல்கின்ற கருத்து, இந்த போராட்டம் நான் முதலில் சொன்னதுதான், ஜேவிபியை நசுக்கியது போலவோ அல்லது புலிகளை நசுக்கியது போலவோ இதை நசுக்கிவிட முடியாது. ஏனென்றால் இது வாழையடி வாழையாக தலைமைகள் புதுதாக உருவாக்குகின்ற ஒரு போராட்ட வழிமுறை ஒன்று இருக்கிறது. இதுதான் இந்த போராட்டத்தின் சிறப்பம்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் என்னுடைய கணிப்பின்படி இப்படி இந்த அடக்குமுறை தொடருமானால்
இன்று 3 மாதங்கள் கூட போகாது இந்த அரசாங்கம் விழும். ஏனென்றால் பொருளாதாரம் அப்படி நெருக்கடியில் இருக்கிறது. இவர் அரசியல் நெருக்கடியை இன்னும் அதிகரிக்கிறார். நன்றி. இப்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள், என்ன கேட்க விரும்புகிறீர்கள் கேளுங்கள் ப்ளீஸ். ஜெயக்குமார். நான் கொழும்பிலிருந்து கதைக்கின்றேன். போராட்டம் என்பது கௌரவிக்கப்பட வேண்டியது. மிஸ்டர் பௌசர் விளங்குதா பேசுறது? தெளிவா விளங்கு, நீங்கள் பேசுறது. கௌரவிக்கப்பட வேண்டியது. உரை மிக நேர்த்தியான ஒரு அருமையான உரை. என்ற கேள்வியை நான் அதற்கு பிற்பாடு கேட்க இருந்த கேள்வியை கூட பௌசர் நீங்க கேட்டுட்டீங்க. அதான் இந்த கேள்வி, அதுக்கூட பதிலும் வந்துருச்சு. ஆனா மிக சிறந்த இந்த உரை. இந்த உரைய எப்படியும் பொருளாட்டி சோர்ந்து போயிருக்கிற அந்த மனநிலையில் இருக்கிற இந்த போராட்டக்காரர்களை திருப்பி ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஏற்பாடை செய்யறதுக்கு இந்த உரை சென்றடையணும். அதுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கேள்வியா இருக்கு, இந்த கேள்வியா இருக்குது. மிக அருமையான உரை. இதுடன் முடித்துக் கொள்கின்றேன். எனது இரண்டாவது இதுவும் தான். சுலைமான் கேட்க போறீர்களா? யாரு அடுத்த கேள்வியை கேட்க போறீர்கள்? யாராலும் இருந்தால் கேளுங்கள். ஓகே, வணக்கம். யாரென்று முதல் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. முதல் யாரு நீங்கள் கேள்வி கேட்க போன்றால் கை உயர்த்தி காட்டுங்கள், அதன்படி சொல்லுங்கள். இப்பொழுது பேசுங்கள், இதை மற்றவர்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். பேசுங்கள், இப்பொழுது பேசுங்கள். வணக்கம் ஐயா, பேசுங்கள். யார் கேட்க வந்தீங்க ப்ளீஸ்? வணக்கம். 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 முரளி கதைக்கணும், குழம்பு இருந்தவங்க. சொல்லுங்க. ஆகவே எதிர்காலத்துல இலங்கையினுடைய பொருளாதாரம் அல்லது அரசியல் நிலை என்ன மாதிரி முடிவடைய போதுங்க? இன்னும் வருங்காலத்துல மிக மோசமாக போகின்றதா அல்லது இதாவது எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதாங்க? அரசியல் அல்லது பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக நான் அதற்கு முதல் சொல்கிறேன். நீங்க தேடிப்பார் என்ற ஒரு சொந்த பேர் இல்லாமல் ஒரு புனை பேரில் சும்மா வம்பு பண்ணி கொண்டு இருப்பது அல்ல இங்க நோக்கம். நாங்கள் சீரியஸாக எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இங்கு இருக்கிறார்கள், எவ்வளவு நேரத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். சொந்த பேரில் உங்களுக்கு ஏன் வர முடியாது? ஏன் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் பல வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதை நீங்கள் மாற்றுங்கள். யார் இந்த தேடிப்பார்? உங்களுக்கு முடியும் என்றால் நீங்கள் சொந்த பேர் வாருங்கள், பாருங்கள். இங்கு எழுதி கொண்டிருக்கின்ற கொமெண்ட்ஸ்களை இதற்காக நாங்கள் நடத்துகிறோம், இதற்காக இந்த இதுகளை நடத்துகின்றோம். சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். நீங்கள் கேட்ட கேள்வி அது தனியாக ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டிய ஒரு கேள்வி. இலங்கை பொறுத்தளவிலே அது ஒரு புண்ணிய பூமி. அந்த புண்ணியம் என்றது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும். அந்த ஆன்மீகத்தை விட்டு நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எங்கள் பக்கத்து நாடு இந்தியா பஞ்சத்தால் பல தடவைகள் அடிவாங்கி இருக்கிறது. அண்மை காலத்தில் தான் சுதந்திரம் பெற்ற பிறகுதான் அந்த பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கிறது. கோடிக்கணக்கானவர்கள் செத்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே பஞ்சம் என்ற சொல்லையே நாங்கள் கேட்டதில்லை. ஏனென்றால் நீங்கள் சீனாவை எடுத்துக்கொண்டால் அது ஒரு வளர்ச்சி மிக்க நாடுதான். ஆனால் அதனுடைய விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் 12% தான் இருக்கிறது, 11.8. ஆனால் இலங்கையிலே ஒவ்வொரு அங்குலத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். யாரும் பட்டினியிலே சாக தேவையில்லை. கொஞ்சம் காட்டு ஓரமாக போனால் அங்கே சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு கீரை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி எங்களுக்கு அந்த நாடு இருக்கிறது. ஒரு சரியான பொருளாதார திட்டம் இருக்கும் என்று சொன்னால் 2 வருடங்களிலே நாங்கள் சொந்த ஒரு மூச்சு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்து விடலாம். சில விஷயங்களை 6 மாதத்தில் தீர்க்கக்கூடிய, நான் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஆய்வை மேற்கொண்டேன். நாங்கள் அதை தனியாக உரையாடலாம். சில விஷயங்களை நாங்கள் 3 மாதத்தில் சாதிக்க முடியும், சில விடயங்களை 6 மாதத்தில் சாதிக்க முடியும். நாங்கள் சில விடயங்களை 2 மாதத்தில் சாதிக்க முடியும். சில விஷயங்களை 5 வருடத்திலே நாங்கள் சரியாக திட்டமிட்டால், முறையான ஆட்சி முறை இருக்கும் என்றால், நாங்கள் சிங்கப்பூரை சொல்ல தேவையில்லை, நாங்கள் இலங்கையை ஒரு முன்னுதாரணமான நாடாக வளர்த்து காட்ட முடியும். அதற்கு எங்களுக்கு வளம் இருக்கிறது. 2 உதாரணங்களை நான் சொல்கிறேன். பொயின்பிட்ரோ, மன்னார், இந்த 2 பகுதியிலும் இருக்கிற மீன், அந்த வளத்தை சரியாக பாவித்தாலே இலங்கையை நாங்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்கிவிட முடியும். அதே போல இலங்கை அமைந்திருக்கின்ற அந்த புவியியல் நிலைமை, அதாவது
ஈஸ்ட் வெஸ்ட் அந்த கடல் பாதையிலே அமைந்திருக்கின்ற அதனை சரியாக பாவித்தால் லீ குவான் யூ சொன்னது போல சிங்கப்பூர் என்ன ஒரு சொர்க்கபுரியையே நாங்கள் உருவாக்கி விட முடியும். ஆகவே அதற்கு ஒரு வேலை திட்டமும் சரியான ஒரு தலைமையும் ஊழலற்ற ஒரு முறையும் தான் தேவை. மற்றபடி இலங்கையை முன்னேற்றுவது என்பது நாங்கள் ஒரு பாலைவன நாட்டை உருவாக்க போவதில்லை. இப்ப துபாய் எல்லாம் பாலைவனத்திலிருந்து ஒரு பசுஞ்சோலையாக மாறி இருக்கிறது. அப்படி அல்ல, இது வளம் குளிக்கும் பூமி, உலகத்தின் சொர்க்கபுரி என்று சொல்லப்பட்டது, பாரடைஸ் ஆஃப் தி எர்த் என்று சொல்லப்பட்டது என்று தான் இன்றும் சொல்கிறார்கள். அந்த அழகிய பூமியை அலங்கோலப்படுத்தியது இந்த அரசியலே தவிர அது இன்னமும் அந்த மக்களே தாய் போல காத்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை என்றால் இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார நிலைமையிலே நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் பட்டினி இருந்து செத்திருப்பார்கள். இன்றும் கூட அங்கு பட்டினி சாவி என்பதை நாங்கள் பெரிதாக கேள்விப்படவில்லை. ஏனென்றால் அந்த நாடு நான் முதலில் சொன்னது போல ஒரு புண்ணிய நாடு. அதை சரியான ஒரு தலைவர் கூட எங்களுக்கு வாய்க்கவில்லை, ஒரு தலைமை வாய்க்கவில்லை. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. அடுத்தது ஒரு சரியான ஆட்சி முறையை இலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த பாராளுமன்ற முறைக்கு எதிரான ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர்கள் கோரவில்லை. மக்கள் அதுக்குள்ளே பழகி போயிருக்கிறார்கள். அதற்குள்ளேயே நாங்கள் சில மாற்றங்களை, எங்களுக்கேற்ற மாற்றங்களை செய்து கொண்டு சரியான பொருளாதார மார்க்கத்தை சர்வதேச உதாரணங்களோடு நாங்கள் செல்வோம் என்றால் இலங்கையிலிருந்து இலங்கையர்களாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது IMF அவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகள், சில பேர் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. ஆனால் சினிமா பண்டாநாயக்காவுக்கு இந்த வெளிநாட்டு படிப்பு ஒன்றுமே இருக்கவில்லை. அவர் ஒரு கிராமிய பெண்ணாக இருந்து யோசித்தார், சிலவற்றை சாதித்தார். அப்படி அந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து நாங்கள் யோசித்தோம் என்றால் அதிலிருந்து நாங்கள் விடையை பெற முடியும். நிச்சயமாக அவர் அந்த பொலிட்டிக்கலாக சொல்லி நாங்கள் அரசியல் ரீதியாக இணைந்து வேலை செய்கிறோம் என்று சொல்கிறோம். சில மாற்றங்கள் என்பதில் மிக பிரதானமான அடிப்படை மாற்றம் அனைத்தின மக்களுக்குமான சமத்துவமான அரசியல் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், அனைத்தின மக்களுக்குமான உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அதனுடைய முன் நிபந்தனை. அவர் அதை சொல்லவில்லை, நான் அதை சொல்கிறேன். அவர் சில மாற்றங்கள் என்று மிக பிரதானமான விடயம். நாங்கள் அரசியல் ரீதியாக வேலை செய்து வருகிறோம். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய கேள்வியும் அதுதான். ஜெயக்குமார் அவர்களும் அதைத்தான் கேட்டார். நான் உங்களிடம் கேட்கிறேன், நாம் அங்கு மிக மோசமான ஒடுக்குதலுக்கான நிலைமைகள் வருகின்றது. நாங்கள் இங்கு வெளிநாடுகளில் இருக்கின்றோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற சிவில் சமூகம், கலைஞர்கள், செயற்பாட்டாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், கலை இலக்கியவாதிகள், இந்த நிலைமைகளுக்கு நாங்கள் அவர்களை தனித்து விட முடியாது. இந்த போராட்ட சக்திகளை தனித்து விட முடியாது. எங்களுடைய முடியுமான பங்களிப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும். சுனந்தையும் சொன்னார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இந்த நாங்கள் எல்லோரையும் ஒரு பரந்துபட்ட செயற்பாட்டு தளத்திற்கு இந்த வெளிநாட்டில் இருப்பவர்களுடைய அழைக்க வேண்டும். நாங்கள் இணைந்து வேலை செய்ய வேண்டும். நீங்கள் இதற்கு சுருக்கமாக நாம் ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கிறோம். நீங்கள் என்ன முன்மொழிகின்றீர்கள் என்றால் இங்கு பலர் இருக்கின்றார்கள். இங்கே UK ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இதனை மனித உரிமை மீறல் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்கா சொல்லவில்லை, கனடா சொல்லவில்லை. ஆனால் UK சொல்லியிருக்கிறது, நோர்வே சொல்லியிருக்கிறது. நோர்வே கண்டித்திருக்கிறது, நியூசிலாந்து கண்டித்திருக்கிறது. இது ஒரு வயலன்ஸ் என்ற வார்த்தையை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற சில அமைச்சர்கள், MPக்கள் எல்லாரும் இதற்கு எதிராக சில குரல் கொடுக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தளத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் அட்வைஸ் கொடுக்க முடியாது. அவர்களோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். இங்கே நாங்கள் இருக்கின்ற ஒரு ஆதரவு சக்தியை மக்கள் மத்தியிலும், அதே போல பாராளுமன்றத்திற்குள்ளும், அதே போல யூரோப் முழுவதும் இருக்கின்ற இதற்கு ஆதரவான ஒரு லொபியை நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த அறகலைக்கு எதிரான ஆதரவான ஒரு MPக்கள் இவர்களை கொண்ட ஒரு அணியை எங்களால் உருவாக்க முடியும் என்றால் அது நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய காரியமாக இருக்கும். மிக்க நன்றி ரிசார்ட் அவர்கள். உங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்ட அந்த முறையும் அந்த கருத்து தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது அவரும் மன வருத்தப்படுகின்றார். உண்மையாதான் காதர் அவர்களும் இந்த உரையை தொடங்கும் போது உங்களை சொல்லித்தான் தொடங்கினார். ஆகவே இதற்கு விளக்கம் தேவையில்லை. நீங்கள் உங்களை யாரும் இங்கு தவறாகவும் அர்த்தப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். சிவநாதன் அவர்கள் இலங்கையிலிருந்து ஒரு செயற்பாட்டாளர் இருக்கின்றார். அவர் இலங்கையினுடைய இன்றைய நிலைமையை பற்றி ஒரு 2-3 நிமிடங்கள் சொல்ல முடியுமா? சிவநாதன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கள் ப்ளீஸ். குறிப்பாக ஏற்கனவே சுனந்த கூறிய கருத்துக்களோடு நானும் இணங்குகின்றேன்.
அவர் குறிப்பிட்டது போல இந்த அறகலை என்ற போராட்டத்தின் முன்னணியில் செயற்பட்டவர்கள் இப்போது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இந்த போராட்டத்தினுடைய எண்ணக்கரு, அந்த போராட்டத்தினுடைய செயற்பாடு சம்பந்தமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை மீள சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இப்போது ஒரு குள்ளநரி போன்ற ஒரு தலைவர் தான் ஆட்சி நடத்துகின்றார். ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் கருத்தில் கொண்டு கடந்த காலத்திலே பல்வேறு போராட்டங்களை Mr. Sonathan, are you here? ஓம் இந்த விதமான மனிதாபிமானம் அற்ற ஒரு தலைவர் தலைமை தாங்குகின்ற ஒரு சூழ்நிலை. எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் மீள் உருவாக்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் இன்றைய போராட்டத்திலே இப்ப ஜூலை 9ஆம் தேதிக்கு முன்னைய போராட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு தெளிவான கோஷம் இருந்தது. அதாவது கோட்டா கோஹோம் என்பதுதான் அந்த கோஷம். ஆனால் இப்போது ரணில் கோஹோம் என்று சொல்ல முடியாது. ரணில் கோஹோம் என்றால் அடுத்து தினேஷ் குணவர்தன வந்து விடுவார். ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த எல்லா மக்களையும் இணைக்கக்கூடிய வகையிலே ஒரு பொதுவான ஒரு கோஷத்தை இந்த அறகலைய போராட்டக்காரர்கள் கலந்து ஆலோசித்து செயற்பட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய 90% அம்சங்கள் சிறப்பானவையாக இருந்தாலும் என்னென்ன வகையிலே நாங்கள் குறைகளை விட்டிருக்கின்றோம், அந்த குறைகளை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது பற்றியும் சிந்திக்க வேண்டும். அதே போல இந்த போராட்டக்காரர்கள் இந்த பீப்புள்ஸ் கவுன்சில் என்ற ஒரு சுலோகத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த பீப்புள்ஸ் கவுன்சில் என்றால் அது எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய நீள அகலங்கள் ஒன்றுமே இன்னும் கலந்துரையாடப்படவில்லை. எனவே அது பற்றியும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சட்டக வரைவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டியிருக்கிறது. அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி அந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே அதை எடுத்துரைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதனூடாகத்தான் அந்த மக்களை மீள அணிதிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் வீதிக்கு வரலாம். ஆனால் வந்த பின்பும் கூட அடுத்து என்ன நடவடிக்கை என்ன என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்து இன்னும் ஒரு சவாலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஒரு கட்டாயமாக மக்கள் ஆணையை பெற வேண்டும், ஒரு தேர்தலுக்கு போக வேண்டும். ஆனாலும் உடனடியாக தேர்தலுக்கு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இன்னும் இல்லை. எனவே அது சம்பந்தமாகவும் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். அந்த தீர்மானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் மக்களை நாங்கள் அணிதிரட்ட வேண்டி இருக்கிறது என்பதுதான் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விடயங்களாக அமைகின்றன. மிக்க நன்றி. நாங்களும் இந்த விடயத்தில் தீவிரமான ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கின்றோம். நாங்கள் பலர் இணைந்து பல்வேறு சமூகங்கள், பல்வேறு மக்கள் பிரிவினர்களுடனுடைய கருத்துக்களை பெற்று பல்வேறு புத்திஜீவிகள், பல்வேறு அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஒரு ஆவணத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஆவணத்தை படிக்க விரும்புபவர்கள் 3 மொழிகளிலும் இருக்கின்றது. ஆங்கிலம், தமிழ், சிங்களத்தில் இருக்கிறது. நாங்கள் உண்மையில் அந்த ஆவணத்தை அறகலையினுடைய செயற்பாடு, நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல் எங்களுக்கும் பல அறகலையினுடைய செயற்பாட்டாளர்கள் மீது எங்களுக்கும் சில முரண்பாடுகள் அல்லது அவர்கள் உரையாட வேண்டிய இடைவெளிகள், தேவைகள் இருக்கின்றது. ஆனால் இன்று நேரம் அது அல்ல. ஆனால் அதே நேரம் பரலலாக நாங்கள் சமாந்திரமாக அவர்களுடன் உரையாடலை தொடங்குகின்றோம். அதே போல் சமூக ஜனநாயக சக்திகளுடன் உரையாடலை தொடங்குகிறோம். நாங்கள் எழுத்து மூலம் ஒரு ஆவணத்தை வைத்திருக்கின்றோம். தயவு செய்து அந்த ஆவணத்தை படிக்க விரும்புபவர்கள், இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக இயங்குகின்ற இலங்கையினுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கின்ற மிகப்பெரும் நீண்ட, இது ஒரு இரவுக்குள் நடைபெறுகின்ற விடயம் அல்ல. இது ரணிலை மட்டும் எதிர்ப்பது அல்ல. இந்த விடயம் இது ஒரு நீண்ட பயணம், ஒரு லாங் மார்ச். ஆகவே இந்த விடயத்தில் எங்களுடைய பங்களிப்புகளையும் செலுத்துவதற்காக, பங்களிப்பதற்கு ஆற்றுவதற்காக நாங்கள் உரையாடல்களை எல்லோருடனும் பேசுவதற்கும் எல்லோருடனும் இணைந்து செயற்படுவதற்கும் தயாராக இருக்கிறோம். தயவு செய்து அந்த ஆவணம் தேவைப்படுபவர்கள் உங்களுடைய மின்னஞ்சல் முகவர்கள் அல்லது படிக்க விரும்புபவர்கள் எதிர்காலத்தில் இது தொடர்பாக எங்களுடன்
இணைந்து நாம் எல்லோரும் ஒன்றாக பயணிக்கின்ற வேலை செய்கின்ற குறிக்கப்பட்ட தளங்களில் எல்லா கருத்துக்களிலும் எல்லோரும் உடன்பட ஒன்றும் இல்லை. ஒரு குறிக்கப்பட்ட தலைப்புகளில் குறிக்கப்பட்ட விடயங்களில் இணைந்து செயற்பட விரும்புபவர்கள் தயவு செய்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை இங்கு நீங்கள் பதிவிடுங்கள். அடுத்து விஸ்வலிங்கம் முரளிதாஸ், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? உங்களை அறிமுகப்படுத்தி பேசுங்கள். தோழர் விஸ்வலிங்கம் முரளிதாஸ். Yeah, Mr. Viswalingam Muralidas. Yes. எங்க இருந்து பேசுறீங்க? அவருடைய பேசுங்கள் நீங்கள் ப்ளீஸ் பேசுங்க. இலங்கை வந்து சுதந்திரம் அடைகிற காலப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய தலா வருமானமானது ஆசியாவிலேயே 3வது, அதாவது நாங்களுடைய 3வது பணக்கார நாடாக இருந்த நாங்கள். அதாவது இலங்கை 1950ஆம் ஆண்டுகள் இது வந்து ஆய்வுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது நாடு வந்து ஜப்பான், அதான் வந்து ஆசியானுடைய இப்பவும் ஜப்பான் தான் இருக்கிறது. 2வது நாடு மலேசியா, 3வது நாடு இலங்கை. இது வந்து அதாவது தலா வருமான அடிப்படையில வந்து நாட்டினுடைய தலா தேசிய வருமான அடிப்படையில 3வது பணக்கார நாடாக நாங்கள் 1950ஆம் ஆண்டுகளில் காணப்பட்ட நாங்கள். அந்த காலப்பகுதியில சிங்கப்பூர், கொரியா, ஏனைய நாட்கள் எல்லாம் எங்களுடைய சுருக்கமாக நேரடியாக. ஆமாம் 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 நாங்கள் தற்பொழுது நாங்கள் எதிர்கணிய வளர்ச்சி தான், எதிர்கணிய நோக்கியத்தான் நாங்கள் எங்களோட கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? அதாவது நாங்கள் ஆசியாவுடைய நாடாக இருந்த நாடு இன்று தலைகீழான வளர்ச்சி, அதாவது மாட்டினுடைய பின்பால் வந்து எப்படி வளருமோ அதன் அடிப்படையில கீழ் நோக்கியதான ஒரு வளர்ச்சி தான் இலங்கையில். இதற்கான அடிப்படை காரணம் என்ன கூற முடியுமா? அவர் சொன்னது போல ஒவ்வொன்று தலைப்பு ஒரு நீண்ட பிரச்சனை, ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு விரிவான கலந்துரையாடல் நடத்த வேண்டும். சொல்லுங்கள் நீங்கள் ப்ளீஸ். நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் சொன்னது மெத்த சரி. என்னென்றால் இலங்கை சுதந்திரம் பெற்று செல்லும் போது வெள்ளையனங்களை சுரண்டினான், எல்லாம் செய்தான். ஆனால் இதனை ஒரு வறிய நாடாக விட்டு செல்லவில்லை, வளம் கொளிக்கும் நாடாகத்தான் விட்டு சென்றான். ஜப்பான் அதனுடைய வருமானத்திலே முன்னோடியாக இருந்தாலும் ஏனைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாவற்றிலும் ஆசியாவிலே இலங்கை தான் முன்னணியாக இருந்தது. சுகாதாரத்திலே, கல்வியிலே, சிவில் சர்வீஸ். இந்தோனேஷியாவுக்கு, மலேசியாவுக்கெல்லாம் போய் படிப்பித்தவர்கள் இந்தியாவுக்கு கூட இலங்கையர்கள் தான். சிவில் சர்வீஸிலே முன்னணி திகழ்ந்தோம். டெலிகம்யூனிகேஷன் வளர்ச்சி அடைந்திருந்தது, ரயில் போக்குவரத்து எல்லாவற்றிலும் இலங்கை முன்னேறி இருந்தது. ஆனால் இதற்கு பல காரணம் இருந்தது. ஒன்று, பிரித்தானியர்கள் ஒரு பொருளாதார, அதாவது பெருந்தோட்ட துறையை வளர்த்து விட்டு சென்ற அளவுக்கு ஏனைய எந்த பொருளாதாரமும் இருக்கவில்லை. நான் ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன். 1948 20 சின்ன தொழிற்சாலைகள் இருந்தன. அதில் 2 தீப்பெட்டி தொழிற்சாலை, ஒன்று கோல்ட் ஹவுஸ், லேக் ஹவுஸ், இப்படியானவை தான். பெரிய தொழிற்சாலைகள் என்று ஒன்றும் இருக்கவில்லை, அதனை நிர்மாணிக்கவும் இல்லை. அடுத்து வந்த தலைவர்கள் அவர்கள் அந்த காசை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி முறையை தங்களுடைய தொகுதிகளுக்கு என்ன செய்யலாம், சிங்கள மக்களுடைய வாக்கை எடுத்து எப்படி வரலாம் என்பதை பற்றி யோசித்தார்களே தவிர இதன் அபிவிருத்திக்காக அவர்கள் யோசிக்கவில்லை. ஆகவேதான் இலங்கையிலே இன வன்செயல், அந்த இன மோதல்கள் உருவாவதற்கும் காரணமானது இலங்கைக்கு உரிய ஒரு பொருளாதார திட்டத்தை இதுவரைக்குமே யாருமே போடவில்லை. இடைக்கிடையே சில நெருக்கடிகள் வரும்போது சில மாற்றங்கள். ஒரு நெருக்கடி என்பது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தான். ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது சில வாய்ப்புகள் திறக்கப்படும். இப்பொழுது பாருங்கள், இந்த நெருக்கடி தான் ஒரு புதிய அரசியல் சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது. ஸோ இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல இந்த குறைபாடுகளை நீட்பதற்கு இந்த அரசியல் சீர்திருத்தம் மட்டும் போதாது, சரியான ஒரு பொருளாதார கொள்கையும் வேண்டும். நீங்கள் சொல்வது போல அப்படி எதை அவர்கள் செய்ய தவறினார்களோ அதை இந்த தலைமுறை தொடங்கியாவது வைக்கும் என்றால் இந்த நாட்டை நாங்கள் மீட்க முடியும். அடுத்தது நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். சிவகுரு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்டை நான் நெட் பண்ண வேண்டும். சிவகுரு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால்,
அதனை நான் என்னுடைய உரையில தொட நினைத்தேன். ஆனால் எனக்கு அந்த அந்த நான் என்னுடைய இதற்குள் அதனை கொண்டு வர முடியவில்லை. இப்பொழுது இந்த கோஷம், அதாவது கோதா கோஹோ, கோதா போயாயிற்று. இப்பொழுது ரணில் வந்தார். ரணில் போன பிறகு அடுத்து தினேஷ் வர்றார், தினேஷ் கோஹோ. இது எங்கே முற்று பெற போகிறது? இந்த கோஷம் சரியா என்ற கேள்வி இப்பொழுது பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. வெல்கம, விமால் போன்றவர்கள் இதை வைத்துத்தான் கூடுதலாக அங்கே பிரச்சாரம் செய்ததற்கு ஒரு நியாயத்தன்மையை கொடுத்தார்கள். கடைசியாக அந்த விமாலுடைய பேச்சு, நான் சொல்ல வந்தது இந்த நேரத்துக்குள் அது விடுபட்டு போய்விட்டது. அது நான் இங்கு சொல்வதற்கு வேண்டும். அவர் சொன்னார், இதை சொல்லிவிட்டு, அதாவது இப்பொழுது தினேஷ் ஆட்சிக்கு வந்தால் அவரை போ என்று சொல்வார்கள். பிறகு அந்த இடத்திற்கு வேறொருவர் வந்தால் அவரை போ என்று சொல்வார்கள். இவர்களுடைய நோக்கம் இந்த அரசை, அவர்கள் சிங்களத்திலே சொன்ன ரஜ்ஜேட விருந்தாரங்களே, இந்த போராட்டம் மஹிந்தவுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அது முடிந்து விட்டது. இப்பொழுது இவர்கள் நடத்துவது அரசுக்கு எதிரான போராட்டம். நாங்கள் அரசை வீழ்த்து விட மாட்டோம், அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சிங்களத்திலே அருமையான ஒரு உரை, அதாவது அருமையான உரை என்று சொல்வது, ஒரு அந்த மஹிந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதை அழகாக செய்கிறார். அப்படியான ஒரு உரையை ஆற்றும் போது அதன் பிறகு பேசிய சில தமிழ் தலைவர்கள் கூட நாங்கள் இவருடைய கருத்தோடு ஒத்து போகவில்லை, ஆனால் அரசை வீழ்த்த நாங்கள் விட மாட்டோம் என்று தான் பேசினார்கள். மனோ கணேசன் போன்றவர்கள். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ரத்தாவுடைய பேட்டியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய உரையிலே அவர் சொன்னார், இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இப்பொழுது ரணிலை அனுப்பிவிட்டு, அந்த கேள்வியை இவர் கேட்கிறார், ரணிலை அனுப்பிவிட்டு தினேஷை நாளைக்கு அனுப்புவீர்களா? அவர் சொல்றார், இல்லை, எங்களுடைய ரணில் வெளியே போ என்பது ஒரு புதிய கோஷம் அல்ல, அது முன்பே இருந்தது. கோத்தா இருக்கும் போதே இருந்தது, ரணில் கோத்தா கோஹோ. அதன் பிறகு யார் வந்தாலும் மஹிந்த குடும்பத்தை தவிர, ரணிலை தவிர வேறு எவர் வந்தாலும் அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்கிறார்கள். அந்த நிலைப்பாடு இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன், இன்றுதான் ரத்தா அவர்களுடைய ஒரு யூடியூப் ஒன்று வெளியே வந்திருக்கிறது. அதிலும் சில நல்ல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்திலே, ரணிலை துகில்விரிக்கக்கூடிய விதத்திலே வந்திருக்கிறது என்று நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த கருத்து அந்த சிவகுரு அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அந்த சரியான அந்த கோஷத்தை வைக்காவிட்டால் மக்களும் குழம்பி போவார்கள். அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வது இந்த போராட்டத்துடைய கடமையாக இருக்கிறது. நன்றி. நன்றி. வாக்களித்ததன்படி இன்னும் அரவணைத்தாலும் நாங்கள் மேலே எடுத்து விட்டோம். ஆகவே நாங்கள் இந்த நிகழ்வை முடித்து விடுவோம். இந்த பொருளாதார கேள்விகள் வந்தது, நாங்கள் இந்த விடையிலே நாங்கள் ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது எங்களை பிரபலப்படுத்திக் கொடுத்ததுக்காக இங்கே ஒன்றும் செய்வதல்ல. இந்த விடயங்களை அவர் ஆழ்ந்த ஈடுபாடுடன் தொடர்ச்சியாக நாங்கள் இதனை செய்து வருகிறோம். இங்கு வம்பு பண்ணுவதற்கோ இங்கு இது பண்ணுவதற்கோ இடமில்லை. அதை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்து கொள்ளலாம். இந்த தேடிப்பார் என்ற அனுமதிய பேரில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்ற நபருக்கு நாங்கள் சொல்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு விடங்களிடம் தொடர்ச்சியாக இன்று பொருளாதார பிரச்சனை சம்பந்தமாக முன்னாள் முதலமைச்சர் என்பதை விட நீண்ட அரசியல் ஒரு பொருளியல் துறை விரிவுரையாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று தமிழில் இந்த பொருளாதார பிரச்சனையை பற்றி எழுதக்கூடிய அறிவுள்ளவர் வரதா பெருமாள் அவர்களுடைய இலங்கை பொருளாதாரம், இந்த பிரச்சனையினுடைய தோற்றம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, நீண்ட காலமாக இலங்கையினுடைய அனைத்து ஆட்சியாளர்களும் விட்ட தவறுகளின் அடிப்படையில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பது என்பதற்கான மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கின்றார். அதனை நாங்கள் இந்த மாதம் வெளியீடு செய்ய இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளை செய்கின்றோம். ஆகவே இந்த இந்த பணிகளில் இணைந்து நாங்கள் எல்லோரும் வேலை செய்வோம், முன்னோக்கி செல்வோம் என்று கூறி, மிக உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்கினீர்கள், உங்களுடைய பொறுமையாக நீங்கள் இருந்தீர்கள். எவ்வளவு பெரிய பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் தரவில்லை என்று நீங்கள் கோவிக்க வேண்டாம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணிகளில் இணைந்திருப்போம், நாங்கள் பேசுவோம். ஒரு முறை இருக்கின்றது, இந்த சேட்டை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆகவே இந்த தேடிப்பார் போன்ற வம்பு எழுத்துக்களை விட ஒரு கருத்தை, ஒரு ஒப்பீனியனை அழகாக பகிர்ந்து கொள்ளலாம். மற்றவர்களும் இதில் பங்கு பெற்றவர்களும் இந்த பண்புகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களும் எழுதுவார்கள். ஆகவே இதற்குள் ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் காத்திரமான அரசியல் வாதங்களை நாங்கள் இந்த சேட் வழியாகவும் நடத்தி கொண்டிருக்கலாம். என்ன மொழியிலும் நீங்கள் எழுதலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, பலர் தங்களுடைய மின்னஞ்சல்களை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பில் இருப்போம், தொடர்ச்சியாக பேசுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் விடைபெறுவோம். விடைபெறுவதுதான் சிறப்பு என்று நினைக்கிறேன். என்றால்
ஏற்கனவே நீண்ட நேரத்தை எடுத்து விட்டோம். மிக்க நன்றி. நான் ரெக்கார்டை எடுத்து விட்டேன். யாராவது ஏதாவது சொல்ல வேண்டும்னா 5 நிமிஷம் சொல்லுங்கள். நான் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி விட்டேன். யாரும் பேசுறா பேசுங்கள். அந்த ஆரே சொன்ன மாதிரி கூட்டத்துக்கு போறதானே கூட்டம் நடக்கிறேன். வணக்கம். இந்த கூட்டம் தொடர்பா பேசுவோம். இந்த கூட்டம் தொடர்பா ஏதாவது பேசுறது என்று சொன்னால் இருந்தால் உங்களதான் பேசணும். யாரு தாராளமா பேசுங்கள். யாரு? நான் ஜெகநாதன். வணக்கம். பேரை சொல்லி பேசுங்க. வணக்கம். நன்றி ஐயா. முதல்ல உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்வை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வேற யாரும் பேச போகின்றீர்களா? மிக்க நன்றி தோழர். முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. அவர் கமரா அவர் நினைக்க மொபைல் கமரா பிரச்சனை இருக்கு. இல்ல யார் என்ன முகத்தை காட்ட சொல்றீங்க? உங்களோட முகத்தை நான் பாத்துன்னா அவரை பார்த்து 30-40 வருஷம் இருக்கும். ஷோர்நாதன் ஐயா. ரைட், ஓகே. நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம், தொடர்ச்சியாக பார்ப்போம். நியாயமான போராட்டத்திற்கும் நியாயமான போராட்ட சக்திகளையும் தனிமைப்படுத்துவதற்கும் அவர்களை வீழ்த்துவதற்கும் நியாயமான ஜனநாயக உரிமைகளை மதிக்கின்ற நாங்கள் அனுமதிக்க கூடாது. எங்களால் முடிந்த என்ன பணியோ அந்த பணிகளை செய்ய வேண்டும். விமர்சனங்களை நாங்கள் அவர்களுடன் விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு முறை இருக்கின்றது, ஒரு வழிமுறை இருக்கின்றது. அதனூடாக நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். இந்த போராட்டத்தை வீழ்த்தி இந்த நவதரளவாத பொருளாதாரத்தினுடைய நேரடி ஏஜென்ட் ரணில் விக்ரமசிங்கே இந்த போராட்டத்தை நசுக்கினார் என்றால், இதை நாங்கள் அனுமதித்தோம் என்றால், இலங்கையினுடைய மாற்றம் என்பது நீண்ட காலத்திற்கு காதர் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு அந்நிய நாடுகளிடம் விழுந்து எங்களுடைய அனைத்தையும் இழந்து நாங்கள் வேறொரு நிலைமைக்குத்தான் நாங்கள் போக வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று. ஆகவே நாங்கள் உண்மையான மக்கள் போராட்ட சக்திகளுக்கு எங்களால் முடிந்த ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் குறைந்தது ஒரு குரலாவது நாங்கள் எழுப்ப வேண்டும். கைது செய்யாதே, ஒடுக்காதே, இராணுவ வன்முறையை கைவிடாது, எங்களால் என்னென்ன பகுதிகளில் நாங்கள் வாழ்கின்றோமோ அனைத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு இவற்றை நாம் எல்லோரும் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் முன் செல்வோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவான். வணக்கம். நன்றி.